மாணவ மாணவிகளே, அன்பர்களே, நண்பர்களே, இந்த சீடியில் நீங்கள் ஹிந்தியில் எழுத, படிக்க, பேச கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். ஒரு மொழியை நன்றாக தெரியுமென்னு எப்போ சொல்லுவோம்? அதில் எழுதணும், அதில் படிக்கணும், அந்த மொழியில் பேசணும். இந்த மூன்றையும் நாம் சரிவர கற்றுக்கொண்டால் அந்த மொழியில் வல்லுநராக ஆக முடியும். இப்போ இந்த சீடியில் நீங்கள் அதெல்லாம் கற்றுக்க போகிறீங்க. பார்ப்போமா? ஒவ்வொன்றா பார்ப்போமா? பாருங்கள். உயிர் எழுத்துக்கள் ஸ்வர். ஆங்கிலத்தில் வவல்ஸ்னு சொல்கிறோம், ஹிந்தியில் ஸ்வர். எப்படி சொல்லணும்? ஸ்வர். இஸ் வா இர் ஸ்வர். நீங்கள் தப்பி தவறி சுவர்னு சொல்லிட்டீங்கன்னா அர்த்தம் மாறிடும். அப்படி என்ன சார் அர்த்தம் மாறிடும்னு கேட்குறீங்களா? சுவர்னா பன்றின்னு அர்த்தம் ஹிந்தியில். அதனால் நல்லா கவனித்து சொல்லுங்கள். ஸ்வர் ஸ்வர். உயிர் எழுத்துக்கள் ஸ்வர். எத்தனை உயிரெழுத்துக்கள் இருக்குன்னு எண்ணுங்க பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. மொத்தம் ஹிந்தியில் 13 உயிரெழுத்துக்கள். தமிழில் இல்லாத சில எழுத்துக்கள் ஹிந்தியில் இருக்குது. தமிழில் இருக்கிற சில உயிரெழுத்துக்கள் ஹிந்தியில் கிடையாது. அந்தந்த மொழியினுடைய சிறப்பு அதுன்னு நினச்சிக்கணும். ஆ ஆ இதான் மொதல் அகரம் தான் இல்லையா? வள்ளுவரே எப்படி தொடங்கினார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு தானே ஆரம்பித்தார். ஆனாவில் தொடங்கினார். ஆ ஆ. இந்த ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் பாருங்கள்? ஒரே ஒரு கால் வித்தியாசம். ஆ ஆ. அடுத்தது பாருங்கள். இ ஈ இ ஈ உ ஊ உ ஊ. இந்த எழுத்து அடுத்து வர எழுத்து பாருங்கள். இந்த எழுத்தை எப்படி உச்சரிக்கணும்னா ரீ. எப்படி சொல்லணும்? ரீ. சில பேர் கிருன்னு சொல்லுவாங்க. கிரு என்று எப்பொழுதுமே இதை உச்சரிப்பது கிடையாது வார்த்தையில் வரும் பொழுது. ஆகையினால் ரீன்னே சொல்லுங்கள். ரீ. ரிஷின்னு சொல்கிறோம் பாருங்கள். ரிஷி. அப்போ இந்த ரீ தான் போடணும். ரீ. அடுத்தது பாருங்கள். ஏ. ஹிந்தியில் குறில் ஏ கிடையாது, நெடில் ஏ மட்டும்தான் உண்டு. ஏ ஐ. ஏ ஐ சேர்த்து சொல்லுங்கள். ஏ ஐ. அடுத்தது ஹிந்தியில் குறில் ஓ கிடையாது, நெடில் ஓ அதுதான் உண்டு. ஓ ஔ. எப்படி ஏஐ சேர்த்து சொல்லணுமோ அதே மாதிரி ஓ ஔ சேர்த்து சொல்லணும். ஓ ஔ. அடுத்தது பாருங்கள். அம். ஆனால் மேலே ஒரு புள்ளி வச்சுட்டோம்னா அம்னு சொல்லணும். அம். அஹ அஹ ஆஹா. அந்த 2 புள்ளி சைடில் வச்சுருக்கோம் பாருங்கள், அது ஹா. இப்போ மந்திரம் சொல்லும் பொழுது நமஹ சொல்கிறோம் இல்லையா? அந்த ஹா என்பதை ஹான்னு எழுதாமல் 2 புள்ளி வச்சு குறிப்பிடணும். மறுபடியும் பார்ப்போமா? முதலிருந்து அ ஆ இ ஈ உ ஊ ரி ஏ ஐ ஓ ஔ அம் அஹ. இப்போ இந்த உயிரெழுத்துக்களை ஆரம்பித்து வருகின்ற வார்த்தைகள் பார்ப்போம். ஸ்வர் சப்த மாலா. ஸ்வர் சப்த மாலா அதாவது உயிரெழுத்துக்கள் வார்த்தையின் தொகுதின்னு அர்த்தம். மாலான மாலை. இன்னொரு அர்த்தம் அந்த வரிசை. அதரக். முதல் பாருங்கள். அதரக். அதரக் இஞ்சி. இப்போ அதரக் என்ன? இஞ்சி. இதை வச்சு ஹிந்தியில் ஒரு பழமொழியே வச்சுருக்கிறாங்க. बंदर क्या जाने अदरक का स्वाद. சொல்லுங்க பார்க்கலாம். बंदर क्या जाने अदरक का स्वाद. கொஞ்சம் வேகமாக சொல்லுவோமா? बंदर क्या जाने अदरक का स्वाद. பந்தர்னா குரங்கு, அதரக் என்ன? இஞ்சி. குரங்குக்கு என்ன தெரியும்? இஞ்சியினுடைய சுவை. அதை வச்சு ஒரு வார்த்தை. ஆம். ஆம். ஆ மா. ஆம். தமிழில் மா. மாங்கனி, மாம்பழம். இம்லி. இம்லி புளி. ஈக். ஈக் கரும்பு. உதர். உதர் வயிறு. சில பேருடைய பெயர் தாமோதரன் இருக்கும். உதரன் என்ன? வயிற்றை கொண்டவன். தாமோன பெரிய பெரிய வயிற்றை கொண்டவன், அதாவது கண்ண பரமாத்மாவை குறிக்கிற பெயர். ஊன். ஊன் கம்பளி.
ரின் ரின் கடன். ஒரு பெரியவர் சொன்னார், ஒரு பெரிய பக்தர், என் கடன் பணி செய்து கிடப்பதே, எல்லாருக்கும் தொண்டு செய்கிறது என்னுடைய கடன்னார். அவர் என்னுடைய கடன்னா கடமைன்னு அர்த்தம் அந்த இடத்துல. ரின். அடுத்தது பாருங்கள், ஏக் ஏக் ஒன்று. ஐனக் ஐனக் மூக்கு கண்ணாடியில் பூனாவை காணோம் இல்லையா, நீங்களே போட்டுக்கிறங்க. மூக்கு கண்ணாடி. ஓக்கலி ஓக்கலி உரல். ஔஷத் ஔஷத் மருந்து. இந்த ஔஷதில் தானாவுக்கு பதிலாக 4வது தானா போட்டுக்கலாம், அது பின்னாடி சொல்கிறேன் நான். அண்டா அண்டா முட்டை. ஆஹா, இது சிரிப்புன்னு எப்படி வரும்? சிரிக்கிற மாதிரி ஓசை தருது. இப்போ உயிரெழுத்துக்கள் முடிஞ்சது. அடுத்தது மெய் எழுத்துக்கள். வியஞ்சன். ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம்? இதை கான்சனன்ட்ஸ். வியஞ்சன். இந்தியில் வியஞ்சன். ஒன்று ஒன்றா பார்ப்போம். இப்போ தமிழில் ஒரு கானா தான் இருக்குது, ஆனால் அதுக்கு உச்சரிப்பு 2-3 வகையாக சேரும். எப்படி? பக்கம் பக்கம், காக்கா, இதெல்லாம் கானா உச்சரிப்பு. தமிழ் உச்சரிப்பு மாறாமல் வருது. ஆனால் அவன் போகிறான், இந்த இடத்துல கீ எப்படி உச்சரிக்கிறோம்? நல்லா கவனிங்க. போகிறான் கீ உச்சரிக்கிறல கரெக்டாக. போக்கிறான், அதான் கரெக்டு உச்சரிப்பு. போக்கிறான் வருகிறான். ஆனால் சொல்லாமல் எப்படி சொல்கிறோம்? போகிறான் வருகிறான். அந்த கானாவை ஹா உச்சரிப்போடு சேர்த்து சொல்கிறோம். ஹிந்தியில் ஒவ்வொரு உச்சரிப்புக்கும் ஒவ்வொரு எழுத்து வச்சுருக்கிறாங்க. அப்போ கானாவில் 4 உச்சரிப்பு இருக்குது, 4 எழுத்துக்கள். அதே மாதிரி சானாவில் 4 உச்சரிப்பு 4 எழுத்துக்கள். அதே மாதிரி டானாவில் 4 உச்சரிப்பு 4 எழுத்துக்கள். தானாவில் 4 உச்சரிப்பு 4 எழுத்துக்கள். பானாவில் 4 உச்சரிப்பு 4 எழுத்துக்கள். ஆகையினால் உச்சரிக்கிறதுனால சங்கடமே வராது. அந்தந்த வார்த்தைக்கு உரிய எழுத்துக்கள் அங்கே வந்து விழணும். இப்போ ஒவ்வொரு வரிசைக்கு பின்னாடி பாருங்கள், கலரில் ப்ரௌன் கலரில் ஒவ்வொரு எழுத்து கொடுத்துருக்கோம். அதாவது இந்த எழுத்துக்கள் துணை எழுத்துக்கள்னு பேர், கம்பைன்டு லெட்டர்ஸ்னு பேர். இதையும் நம்ம உச்சரிக்கிறது எப்படின்னு கற்றுக்கணும். இப்போ பாருங்கள், மூணா பார்ப்போமா? க க. அடுத்தது பாருங்கள், கே ஹெச்ஏ. க கேஏ, க கே ஹெச்ஏ. இந்த முதல் 2 எழுத்துக்களை உச்சரிக்கும் பொழுது நாக்கின் நுனிபாகம் நடுபாகம் மட்டும்தான் பயன்படும். அடுத்த 2 எழுத்துக்கள் 3வது 4வது எழுத்துக்களை உச்சரிக்கும் போது தொண்டையின் அடிப்பாகத்திலிருந்து ஓசை வெளியே வரணும். மறுபடியும் பாருங்கள், க க. ரொம்ப ஈஸியாக உச்சரிங்க, கஷ்டப்படாதீங்க. க க சொல்லி பாருங்கள். க க. 3வது 4வது இப்போ பார்ப்போம். க க. எங்கேருந்து வருது ஓசை பார்த்தீங்களா? க. அடுத்தது க. அந்த இடத்துல கொஞ்சம் ஹா உச்சரிப்பு சேர்ந்துடும். க க க க. இப்போ 4 ஒன்றா உச்சரிப்போம். க க க க. ங ங. அதாவது அங்ஞனம் இங்ஞனம் எங்ஞனம் வருது பாருங்கள், அந்த ஞானம் இது. இப்போ இந்த ஞானான்னு சொன்ன உடனேயே தமிழில் உங்களுக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வரணும். என்ன பழமொழி? ஞப்போல் வளை. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், ஏங்க சார் ஞப்போல் வளைன்னா என்ன சார் அர்த்தம்? நான் சொன்னேன், ஞானா எழுத்து எப்படியெல்லாம் எழுதுகிறோம், நீட்டி வளைச்சி நெளிச்சு மேலே தூக்கியெல்லாம் எழுதுகிறோம், அந்த மாதிரி மனுஷன் விட்டு கொடுத்து வாழணும், அதைத்தான் பழமொழியில் சொல்லியிருக்கிறாங்கன்னு. அவர் சொன்னார், இது அர்த்தம் இருக்காது சார், வேறு விசேஷமான அர்த்தம் இருக்கும், கேட்டு சொல்லுங்கன்னார். உடனே 4 புலவர்கள்ட்ட கேட்டேன். அதில் ஒருத்தர் சொன்னார், உங்களுக்கு அநேகமாக தெரிஞ்சிருக்கும், தமிழ் அண்ணல், டாக்டர் தமிழ் அண்ணல், அவர் தான் சொன்னார், ஞப்போல் வளைன்னா ஞானா வரிசையில் ஞா ஞின்னு வருது பாருங்கள், எந்த எழுத்துமே ஞானாவை தவிர பயன்படுத்துவது இல்லை. அப்போ இந்த ஒரு எழுத்து இருந்து அந்த வரிசையில் உள்ள மற்ற எழுத்துக்களை எல்லாம் காப்பாற்றி கொண்டிருப்பது போல், நினைவுபடுத்தி கொண்டிருப்பது போல், உன் குலத்தில் உன் குடும்பத்தில் நீ ஒருவனாக இருந்து உன் குடும்பத்தை உன் குலத்தை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு மறைமுகமான அர்த்தம். வளையன்னா வளைஞ்சு கொடுக்குறதுன்னு ஒரு அர்த்தம், இன்னொரு அர்த்தம் காப்பாற்றுன்னு ஒரு அர்த்தம் தமிழில். ஆகையினால இப்போ ஙா என்பதுக்கு இவ்வளவு விசேஷம் இருக்குது பார்த்தீங்களா? மறுபடியும் பாருங்கள் அந்த வரிசையை. க க
க க ஞ. அடுத்த வரிசை பார்ப்போம். ச ச பச்சை சொல்கிறேன் பாருங்க, பச்சை அந்த இச்சன்னா அந்த சானா ச. அடுத்தது பாருங்க ச, இந்த ஹெச் உச்சரிப்போடு சேர்ந்து வரணும். ச ச ச ச ச ச ச. இப்போ 3 4 பார்ப்போம். ஜ ஜே ஏ ஜ ஜலம், ஜன்னல், மேஜை சொல்கிறோம் பாருங்கள் அந்த ஜ. அடுத்தது பாருங்கள் ஜே ஹெச் ஏ ஜ ஜ. 3 4 மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஜ ஜ. இப்போ இது கூட்டி ஒரு எழுத்து வந்திருக்கு, துணை எழுத்து பாருங்கள். ஞ ஞாலம், ஞாயிறு. வள்ளுவர் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்கிறார் இந்த ஞானாவை ஆரம்பித்து. என்ன திருக்குறள் ஞாபகத்துக்கு வருதா? ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யின். இப்போ நீங்கள் அந்த காலத்தை கருதி தான் இப்போ ஹிந்தி படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. மறுபடியும் பாருங்கள். ச ச ஜ ஜ ஞ. மறுபடியும் பாருங்கள். ச ச ஜ ஜ ஞ. 3வது வரிசை வந்துருமா? ட பட்டம், கட்டம், வட்டம் அந்த டா இது ட. அடுத்தது பாருங்கள் கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்லணும். ட ட ட. இப்போ ரெண்டையும் சொல்லுவோம். ட ட ட ட. 3 4 பார்ப்போம். ட ட ட. எப்படி சொல்லணும் பாருங்கள், அழுத்தி ட போடா ட. வடை அந்த டானா இது ட. அடுத்தது பாருங்கள் கொஞ்சம் ஹெச் உச்சரிப்போட ட ட ட ட ட ட. கடைசி எழுத்து பாருங்கள் 3 சுழி நாணா ந ந ந. இப்போ இந்த வருஷம் மறுபடியும் பார்ப்போம். ட ட ட ட ந. மறுபடியும் ட ட ட ட ந. இப்போ 4வது வரிசை வந்துடும். த புத்தகம், சத்தம், தாத்தா அந்த தானா இது த. அடுத்தது பாருங்கள் டிஹெச்ஏ த த த த த. 3வது 4வது பார்ப்போமா? த த தயவு த த த டிஹெச்ஏ த. இப்போ 3 4 மறுபடியும் பாருங்கள். த த த த. இப்போ இதோட சேர்ந்த எழுத்து ஒன்று பார்ப்போம். ந. மேலே 3 சுழி நானா, இது வந்து 2 சுழி நானாவும் நகம் நானா ந ந. இப்போ இந்த வருஷம் மறுபடியும் பார்த்துருவோம். த த த த ந. மறுபடியும் த த த த ந. 5வது வரிசை பா பாப்பா பா அந்த பா பா பா. இந்த பா சொல்லும் பொழுது எஃப்ஏ மாதிரி சொல்லக்கூடாது, 2 உதட்டை மூடி திறக்கணும். எப்படி பாருங்கள், பா பா பா. நீங்கள் எஃப்ஏ சொல்லும் பொழுது உதட்டையே மூட மாட்டீங்க. சொல்லி பாருங்கள். ஃபா ஃபா ஃபா. இது வந்து பிஹெச்ஏ பா. அடுத்தது 3வது எழுத்து பாருங்கள். பா பிஏ பா. 4வது எழுத்து பிஹெச்ஏ பா பா பா. கடைசி எழுத்து மா. இந்த பானாவுக்கும் மானாவுக்கும் பாருங்கள் கொஞ்சம் தான் வித்தியாசம். இந்த பானாவில் ஒரு சின்ன ரவுண்டு வருது, ஒரு சின்ன மேல் கோடு வருது. ஆனால் மாவில் சின்ன ரவுண்டும் கிடையாது, சின்ன கோடும் கிடையாது, ஃபுல் கோடு போட்டுரும். ஆகையினால இந்த வித்தியாசம் அப்பப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இன்னொரு சொல்கிறேன் பாருங்கள். பா ஃபா பா பா மா. மறுபடியும் பா ஃபா பா பா மா. இப்போ கானா வரிசையில் 4வது எழுத்து பாருங்கள். க. தானா வரிசையில் 4வது எழுத்து பாருங்கள். இந்த ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, வேற்றுமையும் இருக்குது. என்ன சொல்லுங்கள்? மேலே சின்ன ரவுண்டு கிடையாது, கீழே பாருங்கள் தானாவில் ஒரு சின்ன ரவுண்டு போட்டு மேலே ஒரு சின்ன கோடு போட்டிருக்கோம். ஆகினால இந்த கா தா கன்ஃபியூஸ் ஆகும். இதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த விளக்கம். இப்போ இந்த எத்தனை எழுத்து இப்போ படிச்சிருக்கிறீங்க கொஞ்சம் எண்ணி பாருங்களேன். ஒரு வரிசைக்கு 5 எழுத்து, 5 வரிசை, 5 5 25 எழுத்து படிச்சிருக்கிறீங்க. மறுபடியும் படிப்போமா? க க க க ங ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம. இப்போ நம்மலாம் சவுத் இண்டியன்ஸ்
தென்னாட்டில் இருக்கிறவர்கள், ஹிந்தி மொழியை தாய்மொழியாக இல்லாதவர்கள் இல்லையா. இப்போ நமக்கு கற்றுக் கொடுக்கும்போது இப்படி தான் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் இதே எழுத்துக்களை நார்த் இந்தியாவில், வட இந்தியாவில் படிக்கிற குழந்தைகளுக்கு நம்ம மாதிரி கற்றுக் கொடுக்குறது கிடையாது. அதை கொஞ்சம் பார்ப்போமா? ஒரே ஒரு தடவை அவங்க எப்படி உச்சரிக்கிறாங்க பாருங்கள். கக ககங்க, சச்ச ஜஜங்க, டட டடன்னா, தத ததன்னா, பஃப பபம்மா. நமக்கு கஷ்டமாக தானே இருக்கும். ஆனால் நீங்கள் உச்சரிப்பை தரோ பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி உச்சரிக்கும் போது உங்களை தெரியாமல் உங்களுக்கு ஒரு ஆனந்தம், உற்சாகம் பிறக்கும். அடுத்தது பாருங்கள், யா. இந்த யானாவுக்கும் மேலே தானாவுக்கும் பாருங்கள் ஒரு சின்ன வேற்றுமை. இங்கே ஒரு சின்ன ரவுண்டு, மேலே ஒரு சின்ன கோடு, இங்கே ஃபுல் கோடு, ஆனால் ரவுண்டு கிடையாது. இது யா, அது தா. அப்புறம் யா ரா. தமிழில் 2 ரா இருக்குது இல்லையா. உறவு, உறவு, அந்த ரானா வேற. வரவு, இந்த ரானா வேற. ஆனால் ஹிந்தியில் ஒரு ரானா தான் இருக்குது. ரா, யா ரா. அடுத்தது பாருங்கள், லா. தமிழில் 3 லானா இருக்குதுங்க. லா லா லோ, லா லா லோ இல்லையா. ஹிந்தியில் ஒரே லானா தான், லா. அடுத்தது வா. இந்த வானாவுக்கும் பானாவுக்கும், பானா இங்கே இருக்குது பாருங்கள். என்ன வித்தியாசம்? சின்ன வித்தியாசம். நடுவில் ஒரு கோடு போடுறோம், அவ்வளோதான். கோடு போட்டால் பா, கோடு போடலைன்னா வா இல்லையா. ய ர லா வ, யர லவ. எப்படி சொல்லணும்? யர லவ. அடுத்த வரிசை பாருங்கள். இதை பார்த்தா 21 எழுதுன மாதிரி இருக்குது. ஷா, எஸ் எஸ் ஹெச் ஏ, டபுள் எஸ் போட்டு ஹெச்ஏ போடணும். அப்போது இந்த எஸ்ஸை கொஞ்சம் நேரம் அழுத்தணும். ஷா ஷா, ஷங்கர், ஷங்கர் ஷானான்னு சொல்லுவோம். ஷங்கர் ஷா. அடுத்தது பாருங்கள், ஷண்முகம் ஷானா, உஷா ஷானா, ஷா. இது எஸ் ஹெச்ஏ, எஸ் ஹெச்ஏ. முதல் இது டபுள் எஸ் ஹெச்ஏ, இது வெறும் சிங்கிள் எஸ் ஹெச்ஏ, ஷா. அடுத்தது பாருங்கள், வெறும் எஸ்ஏ. எப்படி? எஸ்ஏ, சா. சரஸ்வதி சானான்னு இதுக்கு பேர், சா. சரிகம பதனி சா, அந்த சா. கடைசியில் பாருங்கள், ஹா, ஹா, ஹெச்ஏ, ஹா. இப்போ வாத்தியார் இது 3 தடவை சொல்கிறாரு. எல்லா மாணவர்களும் எந்திரிச்சு ஒரு 3 தடவை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிறோங்க. எப்படி சொல்லணும்? ஹா ஹா ஹா. இப்போ எல்லோரும் சேர்ந்து ஹா 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 இப்படி சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? உள்ளே இருக்கிற காற்று வெளியே போகும், வெளியிலேருந்து பார்க்குறவங்களும் ஏதோ சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னு தோணும். ஆனால் உச்சரிப்பு க்ளீனாக வந்துடும். இப்போ மறுபடியும் பாருங்கள், இந்த 4 எழுத்துக்களை ஷ ஷ ச ஹா. மறுபடியும் ஷ ஷ ச ஹா. கடைசி 4 எழுத்துக்களை இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு க்ஷ. எப்படி சொல்லணும்? க்ஷ. பரீட்சை முந்தியெல்லாம் இப்படி தான் எழுதுவாங்க. நியூஸ் பேப்பரில், தமிழ் செய்தித்தாளில் பரீட்சைன்னா பாரி க்ஷைன்னு போட்டுருவாங்க. இப்போ பாரி இட்டன்னா செய்யன்னா போடுறாங்க இல்லையா. இட்டன்னா சானா சேர்ந்து தான் இந்த எழுத்து க்ஷ க்ஷ. அடுத்தது பாருங்கள், த்ர. இதை ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அ ஆ இ இ உ உ ரீ எழுதணும் பாருங்கள், அதில் பாதி எழுத்து இது. இதுக்கு பேர் இத்ர. இத்ர, புத்திர, பத்திர, அந்த சமயத்தில் இது வருது த்ர. அடுத்தது பாருங்கள், மேலே 2 ஞானா படிச்சிங்க இல்லையா. பாருங்கள், அந்த ஞானாவை பாருங்கள், ங ஞா, ங ஞா. இது இக்கு ஞா. எப்படி சொல்லணும்? இக்கு ஞா. உச்சரிக்கும் போதே இக்ஞ. எப்படி சொல்லணும்? இக்ஞ அப்படி சொல்லணும். வெறும் ஞ சொல்லக்கூடாது, இக்ஞ. இப்போ விஞ்ஞானம்னு தமிழில் சொல்கிறோம். நீங்கள் ஹிந்தியில் விக்ஞான்னு சொன்னால் தப்பு. எப்படி சொல்லணும்? இக்கன்னா சேர்த்து சொல்லணும். விக்ஞான், விக்ஞான். டெல்லியில் விக்ஞான் சபைன்னு ஒன்று இருக்குது. அப்போது விஞ்ஞான் சபைன்னு சொன்னால் அவனே டெல்லிக்காரன் கேட்ட உடனே ஓஹோ மദ്രാசி போல் இருக்குது, தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கான் போல் இருக்குன்னு நினச்சிக்குவாங்க. அப்போ உச்சரிப்பு என்னது? விக்ஞான். தமிழில் விஞ்ஞானம். அடுத்தது ஷ்ர. ஷ்ர, சிரஞ்சீவின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த சமயத்தில் இந்த எழுத்து தான் முதல் வரணும், சிரஞ்சீவி. இது தமிழில் சிரஞ்சீவின்னு சொல்கிறோம். ஹிந்தியில் இந்த 21 எழுதுனீங்க பாருங்கள், அந்த ஷ, சங்கர் ஷா, அந்த உச்சரிப்பு இங்கே ஆரம்பிக்கணும். ஷ்ர. எப்படி? ஷ்ர. இஷ்ரு ர சேர்ந்துருக்குது. ஷ்ர ஷ்ர ஷ்ர. இப்போ மறுபடியும் இந்த 12 எழுத்து பார்ப்போமா. யா யா ரா லா வா, ஷ ஷ ச ஹா,
க்ஷ த்ர க்ஞ ஷ்ர. இப்போ ஃபுல்லாக பார்த்துருவோமே. எத்தனை எழுத்து இருக்குன்னு எண்ணிங்களா? 25 ஒரு 12 37 எழுத்து. உயிரெழுத்துக்கள் ஒரு 13, மொத்தம் 50 எழுத்துக்கள். அவ்வளோதான் ஹிந்தியில் இருக்குது. இதை வச்சு தான் பின்னாடி உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் வரப்போகிறது. இதை நல்லா படிச்சுக்கிட்டிங்கன்னா உயிர்மெய் எழுத்துக்கள்லாம் ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கிடுவீங்க. மறுபடியும் படிப்போம். க க க घ ஞ ச ச ஜ ஜ ஞ ட ட ட ட ந த த த த ந ப ப ப ப ம ய ர ல வ ஷ ஷ ச ஹ க்ஷ த்ர க்ஞ ஷ்ர. இப்போ கா வரிசை ஒவ்வொரு வரிசையிலேயே எத்தனை வார்த்தைகள் பார்த்துக்கிட்டே வருவோம். இப்போ கா வரிசையில் 5 எழுத்து பாருங்கள், அப்படியே எழுதியிருக்கிறோம். க க க घ ஞ. இப்போ கானாவை வச்சு ஒரு வார்த்தை கல், க ல. ஹிந்தியில் ஒரு வார்த்தையின் கடைசி எழுத்து குறிலாக வந்தால் அதை மெய்யெழுத்து போல நினைத்து உச்சரிக்க வேண்டும். எப்படி? ஹிந்தியில் ஒரு வார்த்தையில் கடைசி எழுத்து குறில் எழுத்தாக வந்தால் அதை மெய்யெழுத்து மாதிரி உச்சரிக்கணும். இப்போ க லா கலன்னு சொல்லக்கூடாது. கலகலவென்று சிரித்தான், அது தமிழில் சரி. இது கலன்னு சொல்லாமல் கல். கல் கல் என்ன 3 அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் நேற்று, இன்னொரு அர்த்தம் நாளை, இன்னொரு அர்த்தம் எந்திரம். கல் எப்படி சொல்லணும்? கல். அடுத்தது பாருங்கள், கத்து. கானாவும் தானாவும் சேர்ந்த வார்த்தை கத்து. கத்துன்னா கடிதம். அடுத்தது கம், க மா கம். இந்த முஸ்லிம்கள் மனைவிமார்களுக்கு ஒரு வார்த்தை போடுவாங்க. என்ன? பேகம். பேகம் என்ன? கம் என்ன? வருத்தம். பேகம்னா வருத்தம் இல்லாதவள். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முஸ்லீமில் அந்த பெண்ணு பேகம் ஆயிடுவாள், வருத்தமே இல்லாதவளாக ஆகிவிடுவாள். பேகம். அப்போ இந்த கம் கம் கம். இப்போ ஹிந்தியில் ஒரு பழமொழி இருக்குது, கம் காவோ கம் மத் காவோ. எப்படி? குறைவாக சாப்பிடு, வருத்தப்படாதே. குறைவாக சாப்பிட்டால் வருத்தம் கிடையாது, ஏன் உடம்பு கெட்டு போகாதான். அடுத்தது பாருங்கள், க ர 2 எழுத்துக்கள். க ர கர். கர் வீடு. மறுபடியும் பாருங்கள், கல், கத், கம், கர். இப்போ சானா வரிசையில் வந்துட்டோம். அந்த வரிசையை பாருங்கள், ச ச ஜ ஜ ஞ. இப்போ சல். சல்னா நடன்னு அர்த்தம். சல்னா நட. இன்னொரு அர்த்தம் கூட இருக்குது, என் கூட வா, கூட வான்னு ஒரு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், சல். சல் கபடம். ஜல் ஜலம், வாட்டர், தண்ணீர். ஜட். ஜட் உடனே, உடனேன்னு அர்த்தம். இப்போ மறுபடியும் படிப்போமா? சல் சல் ஜல் ஜட். இப்போ டா வரிசைக்கு வந்தாச்சு. ட ட ட ட ந டல். ட லா டல். டல்னா மழுப்புறது. டல். டக் ஏமாற்றுபவன் அர்த்தம். சீட். ட க டக். அடுத்தது ட ர டர். டர்னா பயம். டக். ட க டக். டக்குன்னா மூடு. மறுபடியும் பாருங்கள், டல் டக் டர் டக். தானா வரிசையில் வந்தாச்சு. அந்த வரிசையில் உள்ள எழுத்துக்களை பாருங்கள், த த த த ந. தல். தல். தல்லுன்னா தளம்னு அர்த்தம். அடுத்தது தல். தல்னா நிலம்னு அர்த்தம். தல். தல் குரூப், டீம், குரூப்னு அர்த்தம். தன் செல்வம், தனம். தனலட்சுமின்னு பேர் வைக்கிறோம் இல்லையா, தன். மறுபடியும் பாருங்கள், தல் 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 தன். இப்போ பா வரிசை பாருங்கள். பா வரிசையில் பா ப ப ப ம. இப்போ முதல் வார்த்தை ப லா பல். பல்லுன்னா ஒரு நொடி, செகண்ட். பல். அடுத்தது பாருங்கள், பல் பழம். பல். பல் பலம். பர். பர் நிரப்புன்னு அர்த்தம். மறுபடியும் பாருங்கள், பல் 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 பர். இப்போ எரலோ வச்சு ஒவ்வொரு வார்த்தை பார்ப்போம். யா யஷ்
யஷ் புகழ். ரத் ரத் ரதம். லட் லட் சண்டை போடுன்னு அர்த்தம். இப்போ டானா கீழே ஒரு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ சாதாரணமாக நீங்கள் இந்த டாவை உச்சரிக்கும் போது அழுத்தி சொல்லுவீங்க ட ட. ஆனால் கீழே புள்ளி வச்சாச்சுன்னா பாதி உச்சரிப்பு தான். எப்படி? லடு லடு ட ட ட ட கிடையாது. ட லடு லடு. அடுத்தது வன் வன் வனம் காடு. மறுபடியும் பாருங்கள் யஷ் ரத் லட் வன். ஷ ஷ ச ஹ இந்த 4 எழுத்துக்களை வச்சு ஒரு வார்த்தை பார்ப்போம். ஷ க ஷக். ஷக்னா சந்தேகம் ஐயம். ஷட் ஷட் 6ன்னு அர்த்தம். ஷட்டுன்னா 6 SIX ஷட். ஷட் அப் யுவர் மவுத்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உச்சரிப்பு. சர் ச ர சர். சர்னா தலைன்னு அர்த்தம் ஹிந்தியில். சர் இங்கிலீஷ்கார ஆட்சி பண்ணும்பொழுது சில பேருக்கு சர் பட்டம் போட்டான். சர் விஸ்வேஸ்வரையா அப்படின்னு சர்ன்னு ஒரு பட்டம். அப்புறம் ஹல் 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 ஹ லா ஹல்னா கலப்பைன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் தீர்வு. இப்போ மறுபடியும் பாருங்கள் ஷக் ஷட் சர் ஹல். ச த்ர க்யா ஷ வரிசை. இப்போ இதை வச்சு ஒரு வார்த்தை. ச ந க்ஷன் க்ஷன் அதாவது க்ஷணம் நொடி செகண்ட். பத்ர பத்ர ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வார்த்தை வந்திருக்கு கத் கடிதம்னு. பத்ரனாலும் கடிதம் தான். அடுத்தது கியான் ஞானம் அறிவு. கியான் எப்படி சொல்லணும்? கியான் ஞான்னு சொல்லக்கூடாது. கியான் இக்கன்னா வரணும். கியான் வரவு அதாவது கியான் என்ன ஞானம். ஸ்ரம் ஸ்ரம் உழைப்புன்னு அர்த்தம். ஸ்ரம் உழைப்பு. இப்போ உயிரெழுத்து குறிகளை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த உயிரெழுத்துக்கள் ஒவ்வொரு மெய்யெழுத்தோடு சேரும் பொழுது எப்படி மாறுதுன்னு பார்த்துக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று கொடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லாமே நீங்கள் எழுதி பாருங்கள், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இக்கு இந்த கானா கீழே ஒரு சின்ன கோடு போட்டிருக்கோம் பாருங்கள். இப்படி போட்டால் இக்குன்னு அர்த்தம். கோடு போடலைன்னா கா. கோடு போட்டால் இக்கு. இக்கு ப்ளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு கா. இக்கு ப்ளஸ் ஆ இஸ் ஈக்குவல் டு கா. இக்கு ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு கி. இக்கு ப்ளஸ் இ இஸ் ஈக்குவல் டு கி. இக்கு ப்ளஸ் உ இஸ் ஈக்குவல் டு கு. இக்கு ப்ளஸ் ஊ இஸ் ஈக்குவல் டு கூ. இக்கு ப்ளஸ் ரி இஸ் ஈக்குவல் டு கிரு. கிருனா கிருஷ்ணன் வருது பாருங்கள், அதுக்கு கிரு. இக்கு ப்ளஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு கே. இக்கு ப்ளஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு கை. இக்கு ப்ளஸ் ஓ இஸ் ஈக்குவல் டு கோ. இக்கு ப்ளஸ் ஔ இஸ் ஈக்குவல் டு கவ். இக்கு ப்ளஸ் அம் இஸ் ஈக்குவல் டு கம். இக்கு ப்ளஸ் அஹ இஸ் ஈக்குவல் டு கஹ. இப்போ உயிரெழுத்து குறிகள் பார்ப்போம். க ஒரு சின்ன ஒரு கால் போட்டோம்னா அது கா ஆயிடுது. ஒரு வார்த்தை பாருங்கள் கான். கான் காதுன்னு அர்த்தம். அப்புறம் கீக்கு எப்படி பாருங்கள், ஒரு கோடு போட்டு மேலே ஒரு வளைவு. இது முன்னாடி வரணும், எழுத்துக்கு முன்னாடி வரணும். பாருங்கள் கீழே பாருங்கள், அந்த கானாவுக்கு முன்னாடி இது வந்திருக்கு இந்த குறி. கி கிதாப். கிதாப் புஸ்தகம். அப்புறம் இந்த குறி பின்னாடி வருது பாருங்கள். இந்த குறி பின்னாடி போட்டால் கீ. கீட்டு. கீட்டுன்னா பூச்சின்னு அர்த்தம். என்ன கா. அப்புறம் கீழே வருது பாருங்கள் அந்த குறி கு. குட்டி. குட்டி என்ன குடிசை. அப்புறம் கா. அப்புறம் வந்து கீழே ஒரு குறி ஊவை குறிக்கிற குறி கூ. கூப். கூப்புன்னா கிணறுன்னு அர்த்தம். அப்புறம் கா. அப்புறம் ஒரு குறி கிரு. கிருப்பா. கிருப்பானா தயவு. கா ஒரு குறி கே. கேலா வாழைப்பழம். கா 2 ஸ்ட்ரோக் போட்டோம்னா கை. கைதி. கைதி தான். கா ஒரு கால் போட்டு மேலே ஒரு கொம்பு, அதாவது ஸ்ட்ரோக் போட்டோம்னா கோ. கோகில். குயில். கோகில். அப்புறம் க. அப்புறம் அதே மாதிரி 2 ஸ்ட்ரோக் போட்டு ஒரு துணை எழுத்து மேலே போட்டோம்னா கவ். கவ்வா. கவ்வானா காகம். கா மேலே ஒரு புள்ளி போட்டோம்னா கம். ஏன்னா கங்கண் எப்படி சொல்லணும்? கங்கண். கங்கனா கங்கணம், அதாவது வளையல். இதே போல் எல்லா மெய்யும் உயிர்களுடன் சேர்ந்து வரும். இதை நீங்கள் ஒவ்வொரு எழுத்தாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அர்த்தமாயிடும்.
எப்படி இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒன்று ஒன்றா சொல்ல போகிறேன். க கா கி கி குக்கு கிரு கே கை கோ கௌ கம் கஹ. அடுத்தது பாருங்கள், க க கா கி கி கு கு கிரு கே கை கோ கௌ கம் கஹ. க கா கி கி கு கு கிரு கே கை கோ கௌ கம் கஹ. घ घा घि घी गु घू घिर घे घै घो घौ घम घा. ङ ङा ङि ङी ङु ङू ङिर ङे ङै ngோ ngौ ngம் ngஹ. அடுத்த வருஷம் பாருங்க. ச சா சிச்சி சுச்சு சிறு சே சை சோ சௌ சம் சஹ. ச சா சி சி சு சு சிறு छे छै छो छौ छम छह. जज्जा जिज्जी जुज्जू जिर जे जै जो जौ जम जह. झ झा झि झी झु झू झिर झे झै झो झौ झम जह. ञ ञा ङी ङी ङू ङू ङिर ङे ङै ngो ngौ ञम ञह. टट्टा टिट्टी टुट्टू ट्र टे टै टो टौ टम टह. ठ ठा ठि ठी ठु ठू ठिर ठे ठै ठो ठौ ठम ठह. डड्डा डिड्डी डुड्डू ड्रु डे डै डो डौ डम डह. ढ ढा ढि ढी ढु ढू ढिर ढे ढै ढो ढौ ढम डह. न ना निन नी नुन नू निर ने नै नो नौ नम नह. तत्ता तित्ती तुत्तु तिर ते तै तो तौ तम तह. थ था थि थी थु थू तिर थे थै थो थौ थम तह. दद्दा दिद्दी दुद्दू द्र दे दै दो दौ दम दह. ध धा धि धी धु धू धिर धे धै धो धौ धम दह. नन्ना निन्नी नुन्नू निर ने नै नो नौ नम नह. पप्पा पिप्पी पुप्पू पिर पे पै पो पौ पम पह. फ फा फि फी फु फू फिर फे फै फो फौ फम पह. बब्बा बिब्बी बुब्बू बिर बे बै बो बौ बम बह. भ भा भि भी भु भू भिर भे भै भो भौ भम बह. मम मा मिम मी मु मू मिर मे मै मो मौ मम मह. य या इ ई यु यू इर ये यै यो यौ यम यह. र रா ரி ரி ரு ரு. இந்த ரிரு என்றது கிடையாது. ரே ரை ரோ ரௌ ரம் ரஹ. லல்லா லில்லி லுல்லு லிரு லே லை லோ லௌ லம் லஹ. வ வா வி வி உ உ விரு வே வை ஓ வௌ வம் வஹ. ஷ ஷா ஷி ஷி ஷு ஷு ஷ்ரு ஷே ஷை ஷோ ஷௌ ஷம் ஷஹ. ஷ ஷா ஷி ஷி ஷு ஷு ஷ்ரு ஷே ஷை ஷோ ஷௌ ஷம் ஷஹ. ச சா சி சி சு சு ஸ்ரு சே சை சோ சௌ சம் ஷஹ. ஹ ஹா ஹி ஹி ஹு ஹூ ஹிர் ஹே ஹை ஹோ ஹௌ ஹம் ஹஹ. சக் சா சி சி சு சு சிரு சே சை சோ சௌ சம் ஷஹ. த்ரத்ரா த்ரி த்ரி துரு 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 கிடையாது. த்ரே த்ரை த்ரோ த்ரௌ த்ரம் த்ரஹ. ஞ ஞா கி ஞி கு ஞு கிரு கே கை கோ கௌ கம் ஞஹ. ஷ ஷா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரு ஸ்ரு அப்புறம் ஷரு கிடையாது. ஸ்ரே ஸ்ரை ஷ்ரோ ஷ்ரௌ ஷ்ரம் ஷ்ரஹ. இப்போ இந்த 37 எழுத்துக்கள், இந்த 37 எழுத்துக்கும் 13 ஓசையை நம்ம அந்த உயிர்மெய் எழுத்துக்களை பார்த்துட்டோம். இந்த உயிர்மெய் எழுத்துக்களுக்கு ஹிந்தியில் என்ன சொல்கிறதுன்னா கடி போலி. எப்படி சொல்கிறோம்? கடி போலி. இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஹிந்தியில் தரோவாக எல்லா எழுத்துக்களையும் கற்றுக்கிட்ட மாதிரி
அர்த்தம். இப்போ சில படங்கள் கொடுத்துருக்கோம், சில கொஸ்டின் வேர்ட்ஸ், இன்டரோகேட்டிவ் வேர்ட்ஸ், கேள்வி வார்த்தைகளை கொடுத்துருக்கோம். 3 வார்த்தை கொடுத்துருக்கோம் பாருங்கள். கியா, கியா என்னன்னு அர்த்தம். கவுன், கவுன் யார். கஹான், கஹான் எப்படி சொல்லணும், வாயை மூடக்கூடாது கடைசியில். கஹான், கஹான் எங்கேன்னு அர்த்தம். இப்போ இதில் மொத்தம் 7 படங்கள் இருக்குது. இப்போ ஒவ்வொரு படத்துக்கு நான் ஹிந்தியில் என்ன சொல்கிறேன்னு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறேங்க. மொதல் படம் பாருங்கள், கலம் பேனா, கலம். கடி கடிகாரம், கடி. அப்புறம் லட்கா, லட்கா பையன். மேஸ், மேஸ் மேஜை. அடுத்தது கீழே பாருங்கள், குர்சி, குர்சி நாற்காலி. கிதாப், கிதாப் புஸ்தகம். லட்கி, லட்கி பெண். இப்போ ஒரு படத்தை கொடுத்து 3 வாக்கியங்கள் கொடுத்துருக்கோம். முதல் வாக்கியமும் 3வது வாக்கியமும் சமம். எப்படி பாருங்கள், ஏ கடி ஹே. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும். யா ஹா சேர்ந்தா என்ன உச்சரிக்கணும், யக் அப்படின்னு தானே உச்சரிக்கணும். யக் கடி ஹேன்னு தான் சொல்லணும், அதான் நியாயம், அது ரைட்டு. ஆனால் ஸ்போக்கன் ஹிந்தியில் யக்குன்னு சொல்கிறது கிடையாது, ஏன்னு சொல்கிறது. ஏன்னா ஏ கடி ஹே, ஏன் அப்படி சொல்கிறோம், நீங்கள் யக்கு யக்குன்னா பேசும்போது கஷ்டமாக இருக்கும். கேட்குறவங்க கூட என்ன டிபி வந்தவங்க மாதிரி பேசுகிறான்னு மாதிரி சொல்லிடுவாங்க. ஆகையினால் நீங்கள் எளிதாக ஈஸியாக உச்சரிக்கிற மாதிரி பாருங்கள். ஏ, ஏ, ஏ என்ன அர்த்தம், இது. ஏ கடி ஹே. இந்த டானாவுக்கு கீழே புள்ளி இருக்கிறதுனால அழுத்தி உச்சரிக்காமல் லேசாக உச்சரிக்கிறோம். கடி எப்படி சொல்கிறோம், கடி. ஏ கடி ஹே. இந்த ஹை பாருங்கள், ஹா ஹா, ஹி ஹி, ஹூ ஹூ, ஹிரு, ஹே, ஹை இல்லையா. படிக்கும் பொழுது ஹை, ஆனால் வாக்கியத்தில் சொல்லும் பொழுது நீங்கள் ஹைன்னு சொல்லாதீங்க, பாதி உச்சரித்தா போகிறோம். ஏ கடி ஹே எப்படி சொல்கிறீங்க, ஏ கடி ஹே. இதான் நார்த் இந்தியன் உச்சரிக்கிற டைப்பு. நம்ம மாற்றி ஏ கடி ஹைன்னா கேட்குறவன் சிரிக்க ஆரம்பிச்சிடுவான், சரியாக படிச்சுட்டு வரலன்னு சொல்லுவான். ஏ கடி ஹே. அடுத்த வாக்கியம் பாருங்கள், ஏ கியா ஹே, இது என்ன. ஏ கியா ஹே. அடுத்த வாக்கியம், ஏ கடி ஹே. மொதல் வாக்கியம் தான் ரிப்பீட் ஆகிருக்குது, ஏ கடி ஹே. இப்போ 3ஐயும் நான் படிக்கிறேன் பாருங்கள். ஏ கடி ஹே, ஏ கியா ஹே, ஏ கடி ஹே. இப்போ தூரத்தில் இருக்கிற பொருளுக்கு ஓன்னு சொல்லணும். வா ஹா, இதுவும் வக்குன்னு சொல்லாமல் ஓன்னு சொன்னால் போகணும். எப்படி சொல்லணும், ஓ, ஓ, ஓ. ஓ கலம் ஹே, ஓ கலம் ஹே அது பேனா. ஓ கியா ஹே அது என்ன. ஓ கலம் ஹே அது பேனா. இப்போ 3ஐயும் நான் மறுபடியும் படிக்கிறேன். ஓ கலம் ஹே, ஓ கியா ஹே, ஓ கலம் ஹே. இப்போ நீங்கள் ஒன்று கவனிக்கணும், ஒவ்வொரு வாக்கியத்துக்கு கடைசியில் 1 போட்டிருக்கிறாங்க, இல்லைன்னா கேள்வி அடையாளம் போட்டிருக்கிறாங்க. இந்த 1 என்னென்னா ஹிந்தியில் ஃபுல் ஸ்டாப். தமிழில் புள்ளி போடுவோம், இங்கிலீஷில் புள்ளி போடுவோம், ஹிந்தியில் ஒரு 1 போடுவோம். இப்போ ஏ கிதாப் ஹே, இங்கே 1 போட மறந்துட்டோம், நீங்கள் போட்டுக்கிறங்க. ஏ கிதாப் ஹே இது புஸ்தகம். ஏ கியா ஹே இது என்ன. ஏ கிதாப் ஹே இது புஸ்தகம். மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். ஏ கிதாப் ஹே, ஏ கியா ஹே, ஏ கிதாப் ஹே. இப்போ கொஞ்சம் தூரமாக இருக்கிறதுனால ஓ லட்கா ஹே, அவன் பையன். இப்போ ஓன்னா முதல் என்ன சொன்னோம், அதுன்னு சொன்னோம். இப்போ இந்த பையனை காட்டினால அவன் சொல்கிறோம். அப்போ ஓ என்பதற்கு 4 அர்த்தம் இருக்குது. அவன், அவள், அது, அந்த. ஓ என்பதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குது, அவன், அவள், அது, அந்த. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அர்த்தத்தை எடுத்துக்கணும். ஓ லட்கா ஹே அவன் பையன். ஓ கவுன் ஹே, ஓ லட்கா ஹே. அடுத்தது பாருங்கள், ஓ ஹரி ஹே அவன் ஹரி. ஹரி லட்கா ஹே, ஹரி பையன். ஓ லட்கா ஹரி ஹே. இந்த ஓ லட்கா சேர்த்து சொல்லும் பொழுது அவன் பையன் சொல்லலாமா, அந்த பையன். எப்படி சொல்லணும், ஓ லட்கா அந்த பையன் ஹரி. ஓ லட்கா ஹரி ஹே. இப்போ மறுபடியும் முதர்ந்து பாருங்கள். ஓ லட்கா ஹே, ஓ கவுன் ஹே, ஓ லட்கா ஹே, ஓ ஹரி ஹே, ஹரி லட்கா ஹே, ஓ லட்கா ஹரி ஹே.
ஓ லட்கி ஹே அவள் பெண். இப்போ ஓ லட்கா ஹேன்னு சொல்லும்போது அவன் பையன் சொன்னோம். ஓ லட்கி ஹேன்னு வரும்போது அவள் பெண். அதாவது ஓ என்பதுக்கு 4 அர்த்தம். அவன், அவள், அது, அந்த. இந்த இடத்துல அவள் என்ற அர்த்தம் பொருந்துகிறது. ஓ லட்கி ஹே, ஓ கவுன் ஹே அவள் யார், ஓ லட்கி ஹே. ஓ ரமா ஹே அவள் ரமா, ரமா லட்கி ஹே, ரமா பெண். ஓ லட்கி ரமா ஹே அந்த பெண் ரமா. இப்போ மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். ஓ லட்கி ஹே, ஓ कौन है, वो लड़की है, वो रमा है, रमा लड़की है, वो लड़की रमा है. இப்போ நான் மெதுவாக தான் படிச்சிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி தான் ஆரம்பிக்கணும். கொஞ்சம் நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போ வேகமாக படிக்கலாம். பாருங்கள். वो लड़की है, वो कौन है, वो लड़की है, वो रमा है, रमा लड़की है, वो लड़की रमा है. இப்போ நான் மூச்சு விட்டு படிச்சிருக்கேன். சில பேருக்கு ஒரு ஆசை, சார் மூச்சு விடாமல் படிச்சிருவீங்களா, நாங்களும் படிக்கிறோன்ற மாதிரி. நான் இப்போ மூச்சு விடாமல் முதர்ந்து கடைசி வரைக்கும் படிக்கிறேன் பாருங்கள். ஓ லடுக்கி ஹே, ஓ கவுன் ஹே, ஓ லடுக்கி ஹே, ஓ ரமா ஹே, ரமா லடுக்கி, ஓ லடுக்கி ரமா. சார் என்ன சார் இப்படி எப்போ சார் படிக்க முடியும்? ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், படிச்சிருவீங்க. ஏ மேஸ் ஹே, இது மேஜை. இந்த ஜானாவுக்கு கீழே புள்ளி வச்சோம்னா நீங்கள் உச்சரிப்பு எப்படி சொல்லணும்? இசட் உச்சரிப்பு வரணும். ஓ இப்போ ஏ மேஸ் ஹே, இது மேஜை. மேஸ் பர் கியா ஹே, மேஸ் பர், பர்னா மேல்னு அர்த்தம். மேஸ் பர் மேஜையின் மேல், கியா ஹே என்ன இருக்கிறது, ஒரு கேள்வி அடையாளம் போட்டுக்கணும். மேஸ் பர் சேப் ஹே, மேஜையின் மேல் ஆப்பிள் இருக்கிறது. சேப் கஹா ஹே, கீழே பாருங்கள். சேப் கஹா ஹே, ஆப்பிள் எங்கே இருக்கிறது. சேப் மேஸ் பர் ஹே, ஆப்பிள் மேஜையின் மேல் இருக்கிறது. இந்த 30 நாட்களில் ஹிந்தி கற்றுக்கொள்ளுங்கள்னு ஒரு புத்தகம் வந்திருக்குது. சில பேர் என்ன படிப்பாங்கன்னா அதை படித்து ஹிந்தி கற்றுக்குருவாங்க. ஆனால் யாருக்கிட்டேயும் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க, நான் படிக்கிறது ரைட்டாக தப்பான்னு. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கஹான்னு சொல்ல மாட்டாங்க, கஹாம் எப்படி சொல்லுவாங்க, கஹாம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரி உச்சரிப்பே ஹிந்தியில் கிடையாது. அதனால் இது நல்லா கேட்டுக்கிறேங்க. ஏ மேஸ் ஹே, மேஸ் பர் கியா ஹே, मेज़ पर सेब है, सेब कहाँ है, सेब मेज़ पर है. क्या ये मेज़ है. இப்போ ஏ மேஸ் ஏன்னா இது மேஜை. கியா என்ன தனியாக வரும் பொழுது என்ன, ஒரு வாக்கியத்தின் நடுவில் கியா வந்தால் என்ன அர்த்தம். ஆனால் ஒரு வாக்கியத்தின் முன்னால் கியா வந்தால் என்ன என்ற அர்த்தமே கிடையாது. கியா ஏ மேஜ் ஹேனா இது மேஜையா, அது கேள்வியை குறிக்கிறதுக்காக கியா முன்னாடி வருது. இஸ் இட் ஏ டேபிள், இஸ் திஸ் ஏ டேபிள் சொல்கிறோம் பாருங்கள். அந்த மாதிரி கியா முன்னாடி வரனால இது மேஜையான்னு தான் பொருள் சொல்லணும். என்ன இது மேஜையானா அது தப்பு, இப்படி சொல்லி பழகக்கூடாது. யாராவது சொன்னால் திருத்திடுங்க அவங்கள, சரியாக ஹிந்தி கற்றுக்கலன்னு அர்த்தம். கியா ஏ மேஜ் ஹேனா இது மேஜையா. ஜி நஹி, ஜி என்ன ஐயா, நஹி என்ன இல்லை. தமிழில் சொல்லும் பொழுது இல்லை ஐயா, ஐயா இல்லைன்னு சொல்லக்கூடாது, இல்லை ஐயா. இங்கிலீஷில் எப்படி பாருங்கள், நோ சார், அங்கே நஹி முன்னாடி வந்துடுது. நோ சார், எஸ் சார். ஹிந்தியில் மாறி வருது. ஜி நஹி ஏ குர்சி ஹே, இல்லை ஐயா இது நாற்காலி, ஏ குர்சி ஹே. அடுத்த கேள்வி பாருங்கள். குர்சி கஹா ஹே, குர்சி கஹா ஹே. குர்சி ஜமீன் பர் ஹே, ஜமீன் இந்த ஜானாவுக்குள்ள புள்ளி இருக்குது, இஜட் மாதிரி உச்சரிக்கணும். குர்சி ஜமீன் பர் ஹே, நாற்காலி தரையின் மேல் இருக்கிறது. அடுத்த கேள்வி. மேஸ் கஹா ஹே, மேஜை எங்கே இருக்கிறது. மேஸ் भी जमीन पर है, மேஸ் भी என்ன கூட, ஆல்சோ. மேஸ் भी மேஜை கூட, ஜமீன் பர் ஹே தரையின் மேல் இருக்கிறது. இப்போ மறுபடியும் முதர்ந்து படிச்சிருவோம். क्या ये मेज़ है, जी नहीं ये कुर्सी है. कुर्सी कहाँ है, कुर्सी ज़मीन पर है. मेज़ कहाँ है, मेज़ भी ज़मीन पर है. பிரதி பெயர் சொற்கள். சர்வநாம். சா வானா மேலே ஒரு சின்ன சுழி இருக்குது பாருங்க, இதுக்கு இருன்னு பேர். சர்வநாம். சர்வநாம்னா பிரதி பெயர் சொற்கள். இங்கிலீஷில் ப்ரோனவுன், ப்ரோனவுன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, நவுன் ப்ரோனவுன்ஸ். இப்போ இதை பார்க்க போகிறோம். ஹிந்தியில் மை மேலே ஒரு புள்ளி இருக்குது பாருங்கள்,
இதை மைம்னு சொல்லக்கூடாது, இம்மன்னு வரவே கூடாது, வந்தால் தப்பு. மே எப்படி சொல்லணும்? மே. இந்த ஆடு கத்துது பாருங்கள், மே மே இந்த மாதிரி இது உச்சரிக்கணும். மே மே நான். ஏன் ஆட்டை வெட்டுறோமா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, அதுக்கு அகங்காரமாக எப்போவுமே நான் 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 சொல்லிகிட்டே இருக்கான். இந்த மாதிரி அகங்காரப்படுறனால, ஆணவப்படுறனால அதை வெட்டிடுறோமா. அதனால் அகங்காரம் படக்கூடாது என்பதற்காக ஒரு உதாரணம். மே நான். ஹம். மே என்பது ஒருமை, ஹம் என்பது பன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன் தன்னிலை, ஒருமை பன்மை, ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் மை, ஃபர்ஸ்ட் பர்சன் புளூரல் ஹம், நாம் நாங்கள். தூ தூ நீ. இந்த தூ எப்போ உபயோகிக்கணும்னா நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க, சமமாக இருக்கிறவங்களோட தூ சொல்லலாம். நம்மை விட கீழ்த்தரமானவர்களாக இருந்தால் இல்லையா தூ சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, சின்ன குழந்தையை பார்த்து தூ சொல்லலாம். அப்புறம் அன்பின் மிகுதியால், அதாவது இன்டிமசி அதிகமாக போயிடுச்சுன்னு வச்சுக்கிறேங்க, அப்போது தூ சொல்லலாம். தூன்னா நீ. சின்ன குழந்தையை பார்த்து தூ சொல்லலாம், வேலைக்காரனை பார்த்து தூ சொல்லலாம், வேலைக்காரியை பார்த்து தூ சொல்லலாம். அவங்க அதெல்லாம் ஒத்துக்கலைன்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன சொல்லணும்? தும். தும் நீ என்ன அர்த்தம்? நீர் என்ற மரியாதைக்குரிய வார்த்தையும் தும் தான். அடுத்தது ஆப். ஆப் என்ன? நீங்கள்னு ஒரு அர்த்தம், தாங்கள்னு ஒரு அர்த்தம். ஓ வக்கு சொல்லக்கூடாது. ஓ 4 அர்த்தம் சொன்னேன் பாருங்கள், அது கொடுத்துருக்கணும். அவன், அவள், அது, அந்த. இதுக்கு பன்மை பாருங்கள், ஓவுக்கு பன்மை வே. வே அவர்கள், அவை, அந்த 3 அர்த்தம். ஏ எப்படி? ஏ கடி ஏன்னு முத படித்தோம் இல்லையா? ஏ இவன், இவள், இது, இந்த. இதுக்கு பன்மை ஏ இவர்கள், இவை, இந்த. மறுபடியும் பாருங்க, மே ஹம் தூ தும் ஆப் ஓ வே ஏ ஏ. இப்போ ஒரு வாக்கியம் பார்ப்போம். மே படுத்தா ஹூ. மே படுத்தா ஹூ. இந்த ஹூ சொல்லும் பொழுது மேலே ஒரு சந்திரப்பிரை வந்திருக்கு பாருங்க, இதுக்கு பேர் சந்திரப்பிரைன்னு அர்த்தம். இந்த ஹூ வரும் பொழுது இம்மனை வரக்கூடாது. சில பேர் ஹூம்னு சொல்லிடுவாங்க. மே படுத்தா ஹூம், தப்பு. மே படுத்தா ஹூ. அந்த உதட்டை மூடக்கூடாது, மூக்கில் உச்சரிக்கணும். நேசல் சவுண்டுன்னு சொல்லுவோம் இதுக்கு. மே படுத்தா ஹூ. இதில் 2 தடவை நேசல் சவுண்டு வருது, மூக்கில் உச்சரிக்க வேண்டியிருக்குது. மே படுத்தா ஹூ. இந்த படுத்தாவில் டான கீழே ஒரு புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள். நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது எப்படி சொல்லிக் கொடுக்குறோம்? ட ட டோ டோ. அடி தொண்டையிலேருந்து சொல்கிறோம் டன். ஆனால் புள்ளி வச்சுட்டோம்னா பாதி உச்சரிப்பு தான். எப்படி சொல்லணும்? மே படுத்தா ஹூ. எவ்வளோ ஈஸியாக சொல்கிறோம் பாருங்கள். மே படுத்தா ஹூ. மே ஜாத்தி ஹூ. இது பெண்பால். ஒரு பெண்ணு சொல்லும் பொழுது மை ஜாத்தி ஹூ, நான் போகிறேன். மை நஹாத்தா ஹூ, நான் குளிக்கிறேன். மை சல்தி ஹூ, நான் நடக்கிறேன். தூ படுத்தா ஹே, நீ படிக்கிறாய். தூ ஜாத்தி ஹே, பெண்பால், நீ போகிறாய். தும் கியா லிக்தே ஹோ. எப்படி மேலே பாருங்கள், மே வந்தா ஹூ வருதோ, இது ஐ வந்தால் ஆம் வர்ற மாதிரி இங்கிலீஷில் ஐ ஆம். அது மாதிரி மே வந்தால் ஹூ வரணும் நிகழ்காலத்தில். அதே மாதிரி தும் வந்ததுன்னா கடைசியில் எப்படி முடியணும்? ஹோ, வினைச்சொல் ஹோ வரணும். தும் கியா லிக்தே ஹோ, நீ என்ன எழுதுகிறாய். இந்த ஹூ ஹோலாம் துணை வினைச்சொற்கள், ஹெல்பிங் வேர்ப்னு பேர். தும் படுத்தே ஹோ, நீ படிக்கிறாய். ஆப் ஜாத்தே ஹே, ஆப் வரும்பொழுது ஹை வரணும். ஆப் ஜாத்தே ஹே, ஆப் கலம் சே லிக்தே ஹே, நீங்கள் பேனாவால் எழுதுகிறீர்கள். இந்த சே என்பதுக்கு ஆல் என்ற அர்த்தம் இங்கே வருது. ஆப் கலம் சே லிக்தே ஹே, நீங்கள் பேனாவால் எழுதுகிறீர்கள். ஓ கிதாப் தேக்தா ஹே, அவன் புத்தகம் பார்க்கிறான். அடுத்தது ஓ சினேமா தேக்தி ஹே, அவள் சினிமா பார்க்கிறாள். வே புளுரல், வே கானா காத்தே ஹே, அவர்கள் உணவு அருந்துகிறார்கள், உணவு சாப்பிடுகிறார்கள். வே ஸ்கூல் ஜாத்தி ஹே, அவர்கள் பள்ளிக்கூடம் போகிறார்கள், பெண்கள். ஏ போல்தா ஹே, இவன் பேசுகிறான். போல்தா ஹேன பேசுகிறான். ஏ சுந்தி ஹே, இவள் கேட்கிறாள். ஏ ஆத்தே ஹே, இவர்கள் வருகிறார்கள். ஏ சோத்தே ஹே, இவர்கள் தூங்குகிறார்கள். விதி கட்டளை வினை, அதாவது கமாண்டிங் வேர்ப் படிப்போமா? விதி. ஆ
வா, கா சாப்பிடு, ஜா போ, பீ குடி, சேர்த்து படிக்காதீங்க, உட் எழுந்திரு, பைட் உட்கார், லிக் எழுது, தேக் பார், பட் படி, கர் செய், தே கொடு, லே வாங்கு எடு, ரெண்டு அர்த்தம். ரஹ இரு அல்லது வசி, லா கொண்டு வா. யஹா ஆவோ இங்கே வா, பல் காவோ பழம் சாப்பிடு, தும் ஜாவோ நீ போ, பானி பிவோ தண்ணீர் குடி, உதர் பேட்டோ அங்கே உட்காரு, குர்சி சே உட்டோ. இந்த இடத்துல குர்சி எப்படி எழுதியிருக்கிறாங்க பாருங்கள். நீங்கள் முதல் படித்த குர்சி கு ரா சி தனித்தனியாக வந்தது. இந்த இடத்துல இந்த சி மேலே ஒரு சின்ன ஒரு வளைவு போட்டிருக்கோம். அந்த வளைவுக்கு பேர் இரு. குர்சி சே உட்டோ நாற்காலிலிருந்து எழுந்திரு, காகஸ் பர் லிखो காகஸ் காகிதம், காகிதத்தின் மேல் எழுது, தஸ்வீர் தேக்கோ படம் பார், தஸ்வீர்னா படம், கிதாப் படோ புத்தகம் படி, சேவா கரோ தொண்டு செய், தூத் லாவோ பால் கொண்டு வா, ருப்யா தோ பணம் கொடு, தூ ஆ நீ வா, தூ லா நீ கொண்டு வா. ஆப் பல் காயே நீங்கள் பழம் சாப்பிடுங்கள், ஆப் காம் கீஜியே நீங்கள் வேலை செய்யுங்கள், கீஜியேன செய்யுங்கள், ஆப் கத் லீஜியே தாங்கள் கடிதம் எடுத்துக்கொள்ளுங்கள், ஆப் தூத் பீஜியே நீங்கள் பால் குடியுங்கள், ஆப் கிதாப் தீஜியே நீங்கள் புத்தகம் கொடுங்கள். இப்போ இந்த 4 இடத்துல பாருங்கள், கீஜியே, லீஜியே, பீஜியே, தீஜியே. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். கீஜியே செய்யுங்கள், லீஜியே எடுத்துக்கொள்ளுங்கள், பீஜியே குடியுங்கள், தீஜியே கொடுங்கள். இந்த 4 விதிவிலக்குனால இந்த மாதிரி ஜியே ஜேன்னு வருது. இது பின்னாடி நம்ம பார்க்க போகிறோம் விளக்கமாக. ஆப் கர் ஜாயியே எவ்வளோ நேரம் படிச்சுட்டீங்க, பேசாமல் வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஆப் கர் ஜாயியே நீங்கள் வீட்டிற்கு போங்கள், ஆப் ஜமீன் சே உற்றியே நீங்கள் தரையிலிருந்து எழுந்திருங்கள், ஆப் ஃபிலிம் தேக்கியே நீங்கள் படம் பாருங்கள், ஆப் ஆசன் பர் பைட்டியே ஆசான் கிடையாது, அந்த கால் எடுத்துருங்க, ஆசன் ஆசன்னா ஆசனம், ஆப் ஆசன் பர் பைட்டியே நீங்கள் ஆசனத்தின் மேல் அமருங்கள். மாணவர்களே, இதுவரை நீங்கள் படித்தது ஹிந்தியில் எழுத படிக்க பேச என்ற பகுதியில் எழுதவும் படிக்கவும் நீங்கள் கற்றுக்கொண்டு விட்டீர்கள். இதனுடைய தொடர்ச்சி இனிமேல் வரும் சிடியில் இருக்கும். இந்த பேஸ் நல்லா தெரிஞ்சால் தான் பின்னாடி ஈஸியாக கற்றுக்க முடியும், பேச முடியும். ஆகையினால் இது அடிப்படை. இதுக்கு பின்னாடி வரதெல்லாம் ரொம்ப எளிதாக நீங்கள் எழுத படிக்க பேச முடியும். லேர்ன் அண்ட் ஸ்பீக் ஹிந்தி த்ரூ தமிழ். அன்பர்களே, நண்பர்களே, மாணவ மாணவிகளே, இப்போ நீங்கள் தமிழ் மீடியம் மூலமாக ஹிந்தியை கற்றுக்கொண்டு பேச இருக்கிறீர்கள். தன்னம்பிக்கையோடு இந்த சீடியை பாருங்கள். ஹிந்தியை ரொம்ப எளிதாக பேச முடியும் என்பதை உணர்வீர்கள். ஆரம்பிப்போமா? ஹிந்தி என்பது ஒரு அருமையான மொழி. ஆகையினால் அந்த மொழியையும் கற்றுக்கொண்டு அதில் உள்ள இலக்கியங்களையும் சுவைத்து பாருங்கள், அதில் பேசி பாருங்கள். மற்றவர்களை நீங்கள் நண்பராக ஆக்கிக்கொள்ளுங்கள், உங்களுடைய வாணிபத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள் என்பதற்காகவே இந்த சீடி நாம் தயாரித்து உங்களுக்காக அளிக்கின்றோம். பார்ப்போமா? ஒவ்வொன்றா பார்ப்போமா? மொதல் உணர்ச்சி, பாவ், அதாவது எமோஷன். சில சமயத்தில் நம்ம பிறரை வாழ்த்துவோம், பிறரை தாழ்த்துவோம், பிறரை பாராட்டுவோம், பிறரை இகழுவோம். அந்த சமயத்தில் ஹிந்தியில் எப்படிப்பட்ட வாக்கியங்கள், வார்த்தைகள் பயன்படுகின்றன என்பதை பாவ் என்ற தலைப்பிலே கொடுத்துருக்குறோம். ஷபாஷ், பதாயியா. பதாயியான்னா வாழ்த்துக்கள். அதாவது ஒருத்தர் ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு, ஒரு ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாருன்னா நீங்கள் அவருக்கு என்ன சொல்லணும்னா பதாயியா, வாழ்த்துக்கள்னு சொல்லணும். தும்னே பஹுத் கியா, நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன்றதுனா தும்னே பஹுத் அச்சா கியா, தும்னே பஹுத் கியா நீ ரொம்ப பண்ணியிருக்க, தும்னே பஹுத் அச்சா கியா நீ ரொம்ப நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறோம். படி குஷி ஹுயி, ரொம்ப சந்தோஷம். படி குஷி ஹுயி, இந்த வாக்கியத்தை சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக சொல்லணும். படி குஷி ஹுயின்னு அழுதுகிட்டே சொல்லக்கூடாது. படி குஷி ஹுயி, குஷி கி பாத் ஹை, சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். குஷி கி பாத் ஹை, கமால் கர் தியா, எக்ஸலண்ட், வண்டர்ஃபுல் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் பாருங்கள். அதுக்கு ஹிந்தியில் கமால் கர் தியா, வாஹ் வாஹ் வாஹ்,
வாஹ் வா வாஹ் என்ன அர்த்தம்? சபாஷ் சபாஷ் சபாஷ்ன்னு அர்த்தம். இது ஒரு பாராட்டுக்குரிய ஒரு வார்த்தை. பகுத் அச்சா இப்படின்னு சொல்லலாம். பகுத் அச்சானா வெரி குட், பகுத் படியா, வெரி நைஸ். தும்ஹாரா கல்யாண் ஹோ, உனக்கு நலம் உண்டாகட்டும்னு அர்த்தம். தும்ஹாரா கல்யாண் ஹோ, உனக்கு நலம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு வாழ்த்துறோம். தும்ஹாரி ஜெய் ஹோ, உனக்கு வெற்றி கிடைக்கட்டும். தும்ஹாரி ஜெய் ஹோ. இப்போ ஒருத்தர் இன்டர்வியூ போகிறார் உங்கள் வீட்டில், உங்கள்கிட்ட போயிட்டு வரேன் இன்டர்வியூக்கேன்னு சொல்கிறார். அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? தும்ஹாரி ஜெய் ஹோ. கடவுளை நினச்சிக்கிட்டே சொல்லணும், தும்ஹாரி ஜெய் ஹோ, உனக்கு வெற்றி உண்டாகட்டும்னு வாழ்த்தணும். பகவான் பலா கரே, ஆண்டவன் நல்லதே செய்யட்டும். பகவான் பலா கரே. தீபாவளிக்கு ஒரு பார் போட்டிருக்கோம் பாருங்கள். நவ வருஷக்கு சுப் காமனாயே, சுப காமனாய சுப் காமனாயே, காமனாயேன வாழ்த்துக்கள், சுப் காமனாயன நல் வாழ்த்துக்கள்னு அர்த்தம். தனியாக காமனான்னு சொன்னால் ஆசைன்னு அர்த்தம். அதாவது நவவர்ஷ்கி சுப காமனை, புத்தாண்டு வாழ்த்துக்கள். தீபாவளிக்கு சுப் காமனாயன தீபாவளியினுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு தான். கிரீட்டிங்ஸ் ஆன் தி அக்கேஷன் ஆஃப் தீபாவளி. டீக்கேனா? நம்ம சில பேர் பேசும்போது நான் சொல்கிறது சரிதானே, நான் சொல்கிறது சரிதானே, அந்த மாதிரி மேனரிசம் சொன்னதையே திருப்ப திருப்ப சொல்லுவாங்க. டீக்கேனா? அது மாதிரி ஹிந்தியில் டீக்கேனா, சரியா தானே, நான் சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்கிற மாதிரி. டீக்கேனா? குஷல் ஹேனா, நல்லா இருக்கீங்க இல்லையா? குஷல் ஹேனா, என்ன நல்லா இருக்கியா, நல்லா இருக்கல அப்படின்னு நடத்தும். கேது கி பாத், வருத்தப்படக்கூடிய விஷயம். கேதுன்னா வருத்தம். சில பேர் டெலிஃபோனில் பேசும்போதே யார் ஒருத்தர் இறந்து விட்டார்னு வச்சுக்கிறோங்களேன், எடுத்த உடனே ஹலோ வணக்கம் என்ன சொன்னோன்னு அவங்க சொல்லுவாங்க, சார் சாரி சார் ஒரு பேட் நியூஸ்ன்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஏன்னா கேட்குறவருக்கு டென்ஷன் வரக்கூடாதுன்றதுக்காக மெல்ல சொல்லிடுவாங்க. அது மாதிரி நீங்கள் கேத் கி பாத் ஹே, வருத்தமான விஷயம்னு சொல்ல போகிறீங்கன்னா இந்த மாதிரி சொல்லிடணும். கேத் கி பாத் ஹே. மாஃப் க்ஷமா, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான், மன்னிப்புன்னு அர்த்தம். மாஃப் கீஜியே, க்ஷமா கீஜியேன்னா மன்னியுங்கள், எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் அப்படின்னு அர்த்தம். கஷ்ட கேலியே க்ஷமா கரேன், அதாவது உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்கு மன்னிக்கணும். கஷ்ட கேலியே க்ஷமா கரேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னு வச்சுக்கிறங்க, யாருக்கும் அது தொந்தரவாக இருக்காது. ஏன்னா நம்ம இது சொல்லாமல் வேலை கொடுத்தோம், வேலை வாங்கணுன்னு அவங்க கஷ்டப்படுவாங்க. முன்னாடியே நம்ம சொல்லிவிட்டோம்னா அதெல்லாம் பரவாயில்ல சார் பரவாயில்ல சார்ம்பாங்க. கஷ்ட கேலியே க்ஷமா கரே. கியா துமே ஷரம் நீ ஆத்தி, பாருங்கள் இது கேள்வி கிடையாது, என்ன வெக்கமாக இல்லை? கியா துமே ஷரம் நீ ஆத்தி, ஷரம்னா வெட்கம். கியா துமே ஷரம் நீ ஆத்தி, இது கேள்வி கேட்குற மாதிரி கேட்கணும், ஆனால் கேள்வி கிடையாது இல்லையா, குத்தி காட்டுற மாதிரி, உனக்கு வெக்கம் இல்லை என்ன கேட்குற மாதிரி. பக்வாஸ் மத் கரோ, வளராதே. பக்வாஸ் மத் கரோ, இது கோபத்தில் சொல்கிறது, ஏய் வளராதப்பா. பக்வாஸ் மத் கரோ, கரோன்னா செய்யன்னு அர்த்தம், மத் கரோன்னா செய்யாதேன்னு அர்த்தம். பக்வாஸ் மத் கரோன்னா வளராதேன்னு அர்த்தம். ஹாய் ஐயோகோ பாப்ரே, பாப்ரேனா பாவம் இப்படி ஆயிடுச்சே. ஹாய் பாப்ரே, மாதம் ஒழுங்காக கட்டினேன் அந்த சிட் ஃபண்டில், இது வரைக்கும் 50,000 ரூபா கட்டியிருக்கேன். 50,000 கட்டி 1,00,000 ஆனவொன்னே பொண்ணு கல்யாணம் பண்ணலான் இருந்தேன், அவன் அதுக்குள்ளே திவாலாயிட்டான். ஹாய் பாப்ரே, எவ்வளோ வருத்தப்படுவோம். அப்போது ரொம்ப ஹாய் பாப்ரே. நயா சால் ஆப்கே லியே குஷியா லாயே, எப்படி பாருங்கள், புத்தாண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியையே கொண்டு வரட்டும். புத்தாண்டு கொண்டு வருமா, நம்ம தான் மகிழ்ச்சியை உண்டாக்கிக்கணும், வேறு ஒன்றும் இல்லை சார். கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கலாம். தமிழில் ஒரு அழகான பழமொழி இருக்குது, அடிமையை போல் உழைத்தால் அரசனை போல் வாழலாம். அப்போது நயாசால் என்ன செய்யும், ஆனால் இந்த மாதிரி சொல்லி சொல்லி பழகிட்டோம்னா நமக்குள்ளேயே ஒரு தெம்பு வந்துடும். நயாசால் ஆப்கேலியே குஷியா லாயே, சொல்கிறவருக்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும், அதுக்கப்புறம் தானே கேட்குறவருக்கு மகிழ்ச்சி. மறுபடியும் மேலே இருந்து பார்ப்போமா. கஷ்ட கேலியே க்ஷமா கரேன், தொந்தரவுக்கு மன்னிக்கணும். கியா துமே ஷரம் நீ ஆத்தி, வெக்கமில்லை உனக்கு. பக்வாஸ் மத் கரோ, வளராதே. ஹாய் ஐயோ ஐயகோ பாப்ரே, பாவம். நயா சால் ஆப்கே லியே குஷியா லாயே, புத்தாண்டு உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும். ஆப்கி யாத்ரா சுப் ஹோ,
உங்களுடைய பயணம் இனிதாக இருக்கட்டும். யாத்திரான்னா யாத்திரை, சுபம்னா நல்லதாக இனிமையாக இருக்கட்டும். அப்படி ஒருத்தர் ட்ராவல் பண்ண போகிறாருன்னா ரயில்வே ஸ்டேஷன்லேயோ ஏரோட்ரம்லேயோ போகும்போது நீங்கள் அவரை இப்படி வாழ்த்தி வழி அனுப்பணும். ஆப்கி யாத்ரா சுப் ஹோ. அதாவது இதுக்கு பதில் சொல்லுவாருன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஆப்கி யாத்ரா சுப் ஹோ. அதான் உங்களுடைய உள்ளத்திலிருந்து வர்ற மாதிரி பேசுங்க பார்க்கலாம். ஆப்கி யாத்ரா சுப் ஹோ. அப்போது கொஞ்சம் லேசாக மகிழ்ச்சியாக அந்த முகத்தில் தெரிவிக்கணும். கடுமையோடு சொல்லக்கூடாது. ஆப்கி யாத்ரா சுப் ஹோ அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆப்கி யாத்ரா சுப் ஹோ. பகவான் கரே ஆப்கி மனோகாமனா ஜல்தி பூர்ண ஹோ. ஆண்டவன் உங்களுக்கு உங்களுடைய ஆசையை வெகு சீக்கிரம் பூர்த்தி செய்யட்டும். உங்களுடைய ஆசை சீக்கிரம் பூர்த்தி செய்யட்டும். யார்? கடவுள். அந்த மாதிரி ஒரு வேண்டுகோள். அதாவது கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோன்ற மாதிரி நம்ம அவருடைய ஆசை நிறைவேறுவதற்காக நாம் கடவுளை வேண்டுகின்றோம். பகவான் கரே ஆப்கி மனோகாமனா ஜல்தி பூர்ண ஹோ. சில சமயத்தில் இந்த மாதிரி வாக்கியங்களை சொல்லும்போது நீங்கள் பாஸ் போட்டு சொல்லக்கூடாது. அதாவது இடைவெளி விட்டு சொல்லக்கூடாது. ஆப்கி மனோகாமனா ஜல்தி பூர்ண ஹோன்னா என்றைக்குமே மனோகாமனா பூர்த்தி அடையாது. அதாவது நீங்கள் சொல்லும்போது யோசனை பண்ணி பேசுகிற மாதிரி அர்த்தமாயிடும். அதனால் ஃபுல்லாக அந்த வாக்கியம் ஃபுல்லாக சொல்லணும். எப்படி பாருங்கள். ஆப்கி மனோகாமனா ஜல்தி பூர்ண ஹோ. சொல்லி பழகுங்க. ஆப்கி மனோகாமனா ஜல்தி பூர்ண ஹோ. முதல் என்ன சொல்லணும்? பகவான் கரே. ஓகே. அடுத்தது கிரியா. கிரியான்னு என்ன அர்த்தம்? வினை சொல்லுன்னு அர்த்தம். இப்போ நம்ம முக்கியமான பகுதிக்கு வந்தாச்சு. வினைச்சொல் ஹிந்தியில் எப்படி பயன்படுது பாருங்கள். அந்த வினைச்சொல் நாம் எப்படி கையாளுறோம், ஒவ்வொரு ப்ரோனவுனுக்கு எப்படி நம்ம கையாளுறோம், எப்படியெல்லாம் மாற்றி ஒவ்வொரு வினைச்சொல்லை பேசுகிறோன்றதை இப்போ படிக்க போகிறீங்க நீங்கள். கிரியா ஹோனா. ஹோனா ஆகுதல்னு அர்த்தம். ஹோனா வெர்பல் நவுன். ஹோனா ஆகு, ஹோனான்னு ஆகுதல். மூல் தாத்து அதாவது ரூட்னு அர்த்தம். மூல் தாத்துன்னா ரூட் ஆஃப் தி verb. வினைப்பகுதி வர்த்தமான் கால். ப்ரெசன்ட் டென்ஸ் நிகழ்காலத்துக்கு ஹிந்தியில் இந்த மாதிரி ஒரு பேர் வச்சுருக்காங்க, வர்த்தமான் கால் என்ன. இப்போ பாருங்கள். தன்மை, முன்னிலை, படற்கை. ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். இந்த மூணுக்குமே ஹிந்தியில் என்ன சொல்கிறதுன்னு முதல் தெரிஞ்சுக்குவோமா. உத்தம் புருஷ் அதாவது பேசுகிறவன் உத்தமன் இல்லையா. பேசுகிறவன் யாரோ அவங்கெல்லாம் உத்தமர்கள். உத்தம் புருஷ். நானே நல்லவன்னு நினச்சிட்டு தான் நான் பேச முடியும். நான் கெட்டவன்னா மற்றவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ண முடியுமா? ஹிந்தியில் நல்லா யோசனை பண்ணி வச்சார். உத்தம் புருஷ் ஃபர்ஸ்ட் பர்சன். அப்புறம் மத்தியம் புருஷ் செகண்ட் பர்சன். முன்னிலை அதாவது நம்ம பேச்சை முன்னால் உட்காந்து யார் கேட்குறானோ அவன் செகண்ட் பர்சன். யார்கிட்ட பேசுகிறோமோ அவன் செகண்ட் பர்சன். யாரை பற்றி பேசுகிறோமோ அவன் தேர்ட் பர்சன். நான் உங்ககிட்ட அவனை பற்றி பேசுகிறேன். நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்கள் செகண்ட் பர்சன், அவன் தேர்ட் பர்சன். அதான் படற்கை. அந்நிய புருஷ். பார்த்தீங்களா என்ன பேர் வச்சுருக்காங்க? அந்நியன்னா வேறு, அந்நிய புருஷ் வேறு மனிதன் அப்படின்னு அர்த்தம். எனக்கும் உனக்கும் தொடர்பில்லாத அல்லது தொடர்புள்ள வேறு மனிதன். அதான் அந்நிய புருஷ். உத்தம் புருஷ், மத்தியம் புருஷ், அந்நிய புருஷ். இப்போ நான், நாங்கள், நீ, நீங்கள், அவன், அவள், அது, இவன், இவள், இது, இவர்கள், அவர்கள், இந்த மாதிரி கொடுத்துருக்குறோம். உத்தம் புருஷுக்கு பாருங்கள். நான் என்ன ஹிந்தியில் மே. இது சும்மா சிம்பிளாக பேசணும். மே அது நேசல் சவுண்டு, மூக்கில் உச்சரிக்கணும். நான் ஒருமை. நாங்கள் ஹம் பன்மை. நீ தும் தூ ஒருமை. இப்போ தும்னாலும் நீ தான், தூன்னாலும் நீ தான். ஆனால் ரெண்டுக்கும் பழக்கத்தில் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. எப்படி? தும்முன்னா ஈக்குவலாக இருக்கிறவங்கள பார்த்து தும்முன்னு சொல்லலாம் ஹிந்தியில். நம்ம விட வயசில் கம்மி, வேலைக்காரன், தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன் அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பேசுனீங்கன்னா, குழந்தைகிட்ட பேசணும்னு நினச்சிங்கன்னா தூன்னு பேசலாம். ரொம்ப இன்டிமசி. ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க. பாருங்கள் காலேஜில் வாங்கன்னு பேசுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். வருஷம் படிக்க வரும்போது நாளில் ஒரு வாரம் நீயம்மா அவ்வளவு நெருக்கம். அந்த இன்டிமசி வந்தால் தூ யூஸ் பண்ணலாம். தும் தூ. நீங்கள் ஆப் என்பது மரியாதைக்குரிய வார்த்தை, பன்மைக்குரிய வார்த்தையும் கூட. இப்போ பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், பன்மைன்னு கொடுத்துருக்கோம்.
இதோட இன்னொன்று நீங்கள் மனசில் வச்சுக்கிறணும், மரியாதைக்குரிய வார்த்தை ஆப், நீங்கள். அடுத்தது படற்கையில் பாருங்கள், அவன் அவள் அது. இப்போ அவன் அவள் தானே கொஞ்சம் தூரத்தில் இருக்கிறத அது, தூரத்தில் இருக்கிறவன் அவன், தூரத்தில் இருக்கிறவ அவ அவள். இதுக்கு ரெண்டாவது வார்த்தை பாருங்கள் ஓ. இப்போ நீங்கள் நல்லா கவனிக்கணும், வா ஹா எப்படி உச்சரிக்கணும், வஹ் அதானே கரெக்டு. வா ஹா வஹ், வஹ்னு தான் சொல்லணும், வஹன்னு சொல்லக்கூடாது, வஹ்ன்னு சொல்லணும். ஆனால் இதை விட எளிமையானு சொல்லணும்னா ஓ. ஸ்போக்கன் ஹிந்தியில் வக்கு வக்கு யக்கு யக்குன்னெலாம் சொல்லக்கூடாது, ஓன்னு சொன்னால் போகிறோம், புரிஞ்சிடும். ஓ எப்படி சொல்லணும், ஓ. அப்புறம் இவன் இவள் இதுக்கு ஏ, யக். இந்த யக் என்பதை எப்படி நம்ம பேசுகிறோம், ஏன்னு பேசுகிறோம். ஏ ஆ ரஹா ஹே, ஏ கௌன் ஹே, ஏ ஜாத்தா ஹே அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஏன்னா பக்கத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம், ஓன்னா தூரத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஏ திஸ், ஓ தேட். இப்போ ஏ என்பது இவன் இவள் இது, ஓ என்பது அவன் அவள் அது. இன்னொரு அர்த்தம் கூட விட்டு போச்சு. ஓன்னா அவன் அவள் அது அந்த, ஏன்னா இவன் இவள் இது இந்த, இது சில இடத்துல வரும், அப்போ நான் விளக்குறேன். அப்புறம் பாருங்கள் இவர்கள் அவர்கள், இவைகள் அவைகள், இவர் அவர், இதுவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா இவர்கள், வேன்னா அவர்கள், ஏ பக்கத்தில் இருக்கிறவங்க, வேன்னா தூரத்தில் இருக்கிறவங்க. மே ஹூ, இப்போ நல்லா கவனிங்க, இதான் ஃபார்மேட். ஐ ஆம், இங்கிலீஷில் ஐ ஆம் ஏ பாய்னு சொன்னால் தான் கரெக்டு. ஐ ஈஸ் ஏ பாய்னா தப்பு, ஐ ஆர் ஏ பாய்னா தப்பு. என்ன சார், ஏதாவது ஒரு வெறுப்பு போட வேண்டியதானே, என்ன எதையுமே போட்டு ஒரு வாக்கியம் எழுத முடியாது, அதுக்குன்னு என்ன இருக்குதோ அதை தான் போடணும், அதான் கிராமர். மே ஹூ, மே வந்தால் நிகழ்காலத்தில் ஹூ என்ற வினைச்சொல்லோட வாக்கியம் முடியணும். நீங்கள் ஹூ போடாமல் வாக்கியம் எழுத முடியாது, வெர்பு இல்லாமல் வாக்கியம் அமைக்க முடியாது. மே ஹூ, நான் இருக்கிறேன்னு அர்த்தம். மே, இப்போ மே ஆத்மி ஹூ, நான் மனிதன். மே லட்கா ஹூ, ஐ ஆம் எ பாய், நான் ஒரு பையன். மே அத்தியாபக் ஹூ, நான் ஆசிரியர். மே வித்யார்த்தி ஹூ, நான் மாணவன். மே பிதா ஹூ, நான் தந்தை. மே மாதா ஹூ, நான் தாய். ஆண் பாலாக இருந்தாலும் சரி, பெண் பாலாக இருந்தாலும் சரி, மைன்னு ஆரம்பித்தா ஹூன்னு தான் முடிக்கணும். அடுத்தது பாருங்கள், ஹம் ஹே, ஹை மேலே புள்ளி இருக்குது. ஹம் ஹே எப்படி சொல்லணும், ஹம் ஹே, ஹம் ஹே, ஹம் ஹே. அந்த ஹேன்னும் போது மூக்கில் உச்சரிக்கிறோம் பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். தூ ஹே, தூ ஹே, ஹைன்னு சொல்லக்கூடாது, தூ ஹை, அதெல்லாம் தப்பு. தூ ஹே பாதி தான் உச்சரிக்கணும், தூ ஹே. தும் ஹோ, தும்னு வந்தால் முடிகிறது எப்படி, ஹோன்னு முடியணும் நிகழ்காலத்தில். தும் லட்கே ஹோ, தும் ஆத்மி ஹோ, தும் பாயி ஹோ, இந்த மாதிரி தும் வரும் பொழுது ஹோன்னு வரணும். ஆப் ஹே, மேலே பாருங்கள் ஹம் ஹே வந்த மாதிரி இங்கே ஆப் ஹே, நீங்கள் இருக்கிறீர்கள், தாங்கள் இருக்கிறீர்கள். ஓ ஹே, அவன் இருக்கிறான். இப்போ ஓ என்பதுக்கு அவன் அவள் அது, இந்த 3 அர்த்தம் கொடுத்துருக்கோம்ல, இந்த 3க்கு அர்த்தம் சொல்ல போகிறேன். ஓ ஹே, அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறது. அக்டனிக்கும் இந்த ஓ தான், உயர்த்திணை அக்டனி இந்த ரெண்டுக்குமே ஓ தான். ஓ ஹே, ஓ ஹே, ஓ ஹே. ஏ ஹே, இவன் இருக்கிறான், இவள் இருக்கிறாள், இது இருக்கிறது. ஏ ஹே. வே ஹே, அவர்கள் இருக்கிறார்கள், அவை இருக்கின்றன. ஏ ஹே, இப்போ நீங்களே மீனிங் சொல்லுங்க பார்க்கலாம். ஏ ஹே, இவர்கள் இருக்கிறார்கள், இவை இருக்கின்றன. இப்போ கீழே ஒரு விளக்கம் கொடுத்துருங்க பாருங்கள். ஓ ஹே என்பது அவன் அவள் அது எல்லாவற்றிற்கும் ஒரே சொல். ஓ என்பது அவனுக்கும் வரும், அவளுக்கும் வரும், அதுக்கும் வரும். அதே மாதிரி வே ஹே என்பது அவர்கள் அவை இரண்டிற்கும் ஒரே சொல். வே கிரியா வர்த்தமான் கால், கிரியான வினை, வர்த்தமானம்னா நிகழ்காலம். நிகழ்காலத்தில் வினை சொல்ல எப்படி பயன்படுத்துகிறோம், எந்த அமைப்போடு அது பயன்படுத்தப்படுகிறது என்பதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாதி ஹிந்தி தெரிஞ்ச மாதிரி. மே கர்த்தா ஹூ, பார்த்தீங்களா? போன ஃப்ரேமில் என்ன பார்த்தீங்க, மே வந்தால் ஹூ வரணும்னு பார்த்தீங்க. இப்போ நடுவில் வினைச்சொல் போட்டிருக்கோம், மெயின் வெர்பை போட்டிருக்கோம். கர் என்ன செய்யுன்னு அர்த்தம். கர்த்தா ஹூ, இந்த தா அடிஷ்னலாக சேர்த்துருக்கோம், நிகழ்காலத்தை குறிப்பிடுறதுக்காக இந்த தா சேர்த்துருக்கோம். மே கர்த்தா ஹூ, நான் செய்கிறேன். மை காம் கர்த்தா ஹூ, நான் வேலை செய்கிறேன். மை சேவா கர்த்தா ஹூ, நான் தொண்டு செய்கிறேன். மை மதத் கர்த்தா ஹூ, நான் உதவி செய்கிறேன்.
இந்த மாதிரி மே கர்த்தா. இது பெண்பாலாக இருந்தால் என்ன சொல்லணும்? மே கர்த்தி ஹூம். தாவை தீ ஆக்குனா பெண்பால். எப்படி? தாவை கர்த்தாவில் இருக்கிற தாவை எடுத்துகிட்டு தீ போட்டிங்கன்னா தீ வைக்கக்கூடாது, தீ போடணும். மே கர்த்தி ஹூன்னா நான் செய்கிறேன், பெண்பால். ஹம் கர்த்தே ஹே, நாங்கள் செய்கிறோம், நாம் செய்கிறோம். தமிழில் நாங்கள் வேறு நாம் வேறு அர்த்தம் இல்லையா? ஹிந்தியில் ஹம்னு ஒன்று தான் கொடுத்துருக்குறாங்க. அந்த இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தபடி மீனிங் சொல்லிக்க வேண்டியது. ஹம் கர்த்தே ஹே, நாங்கள் செய்கிறோம் அல்லது நாம் செய்கிறோம். இப்போ நான் ஒன்று கேட்குறேன், கொஞ்சம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். பெண்பாலாக இருந்தால் என்ன சொல்லணும்? இந்த வாக்கியத்தை எப்படி மாற்றி சொல்லணும்? போன தடவை சொன்ன பாருங்கள், மேலே இருக்கிற வாக்கியத்தை அதே மாதிரி தே எடுத்துட்டு தீ போட்டுருங்க. ஹம் கர்த்தே ஹே, ஹம் கர்த்தி ஹே. எப்படி? ஹம் கர்த்தி ஹேன்னா நாம் செய்கிறோம். தூ கர்த்தா ஹே, நீ செய்கிறாய். தூ கர்த்தா, இது பெண்பாலாக மாற்றுங்க. இப்போ நீங்கள் யோசனை பண்ணிகிட்டே இருக்கீங்களா? கரெக்டு தான். தூ கர்த்தி ஹே பெண்பால் ஆயிடுச்சு. தும் கர்த்தே ஹோ, நீ செய்கிறாய். இப்போ இதை பெண்பால் ஆக்குங்க. தும் கர்த்தி ஹோ, இந்த தேடுறது தீ போட்டால் முடிஞ்சது. ஆப் கர்த்தே ஹே, நீங்கள் செய்கிறீர்கள். பெண்பால் ஆக்குங்க. ஆப் கர்த்தி ஹே, ஆப் காம் கர்த்தி ஹே. ரைட். ஓ படுத்தா ஹே, அவன் படிக்கிறான். இப்போ வினைச்சொல் மாதிரி இருக்குது பாருங்கள். பட்னா படி, அதோட தா சேர்த்துருக்கோம். ஓ படுத்தா ஹே, அவன் படிக்கிறான். அப்போ அவள் படிக்கிறாள்னா எப்படி பண்ணுவீங்க? ஓ படுத்தி ஹே. ஏ படுத்தா ஹே, இவன் படிக்கிறான். பெண்பாலை மாற்றணும்னா ஏ படுத்தி ஹே. அப்போ ப்ளூரலில் பாருங்கள், வே படுத்தே ஹே, அவர்கள் படிக்கிறார்கள். அப்போ பெண்பாலாக இருந்தால் வே படுத்தி ஹே, தே எடுத்துகிட்டு தீ போட்ட வேண்டியது. ஏ படுத்தே ஹே, இவர்கள் படிக்கிறார்கள். இவை படிக்கணும்னு சொல்லலாமா? தப்பு இல்லை. ஏ படுத்தே ஹே, இவர்கள் படிக்கிறார்கள். பெண்பாலாக இருந்தால் ஏ படுத்தி ஹே. இப்போ நிகழ்காலத்தில் எப்படி வாக்கியத்தை ஃபார்ம் பண்ணுறது வெர்பை வச்சுன்னு நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. இது மாதிரி நிறைய வெர்புக்கு நீங்கள் பழகி பழகி பேசி பேசி பார்க்கணும். ஓகே. ஆத்ம பரிச்சை, அதாவது செல்ஃப் இன்ட்ரடக்ஷன், தன்னை பற்றி தானே அறிமுகப்படுத்திக்கிறது. அதாவது சில பேர் யார்கிட்ட போய் பேசணும், சார் நான் ஒரு வியாபாரி சார், தேர்முட்டியில் கடை வச்சுருக்கிறேன், என் கடையுடைய பேர் இது, இன்னென்ன வியாபாரம் பண்ணணும்னு மொதல் சொல்லிடுவார். சில வாத்தியார்களும் சொல்லுவாங்க, சார் நான் வாத்தியார் சார், சௌராஷ்டிரா பாய்ஸ் ஸ்கூலில் வாத்தியாராக இருக்கேன், 20 வருஷமாக வேலை பார்க்குறேன் சார், 9th 10th மட்டும் எடுக்கிறேன் சார்ம்பா. சில பேர் நான் 11th 12th மட்டும் எடுக்கிறேன் சார்ம்பாங்க. அந்த ஆத்ம பரிச்சை சில பேர் கொடுப்பாங்க, தன்னை பற்றியே அறிமுகம் படுத்திக்கிடுவாங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா சோஷியல் இந்த மாதிரி ஒரு பழக்கம் வேணும். சில பேர் உம்முன்னு உட்காந்துருப்பான், யாராவது கேட்டால் சொல்லுவோம், பேரை கூட சொல்ல மாட்டான். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம இப்போ வாழுகின்ற உலகத்தில் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்கிட்டு வாழ்ந்தோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம 4 பேர் என்னன்னு தெரிஞ்சுக்குவோம், யாருன்னு தெரிஞ்சுக்குவோம். அதனால் நம்ம பற்றி நம்ம யாருக்கும் தெரியலன்னு நினச்சிக்கிட்டு நம்ம உட்காரக்கூடாது, நாமே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க வேண்டியதான். மேரா நாம் கணேஷ். பார்த்தீங்களா, ஒருத்தர் இப்படி தான் வர்றாரு, அவர் பேர் கணேஷ். ஏன்னா எதுவுமே கணேசரை வச்சு ஆரம்பித்தா நல்லதானே இல்லை? விக்னேஸ்வராய நமகன்னு சொல்கிறோம். ஓம் ஸ்ரீ விக்னேஸ்வராய நமக. எந்த விதமான தடை இல்லாமல் நம்ம காரியத்தை முடிக்கணுன்றதுக்காக கணேஷ்னு ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி நீங்கள் ஆத்ம பரிச்சையில் என்ன கொடுத்துருக்கோம் பாருங்கள், மேரா நாம் கணேஷ் ஹே, மேரா நாம் கோமதி ஹே, மேரா நாம் கமலா ஹே. சார் பெண்ணு வரனால மேரா நாம் மேரி நாம்னு போட்டுக்கலாம்னா போடவே கூடாது. ஏன் போடக்கூடாது? நாம் என்ற வார்த்தை இந்தியில் ஆண்பால் ஒருமை, ஆகையினால மேரா தான் போடணும். எந்த காலத்தையும் இது மாறாது. மேரா நாம் கணேஷ் ஹே. ஆம்பளை என்னாலும் சரி பொம்பளை என்னாலும் சரி மேரா நாம் தான் வரும். அடுத்தது பாருங்கள், மே மதுரை மே ரஹத்தா ஹூம். இல்லையா, பேரை மட்டும் சொன்னால் போருமா, ஊரையும் சொல்லணுமில்ல. மே மதுரை மே ரஹத்தா ஹூம், நான் மதுரையில் வசிக்கிறேன். ரஹத்தா ஹூம். இப்போ பெண்பாலாக இருந்தால் என்ன சொல்லுவோம், அந்த பெண்ணு என்ன சொல்லுவோம், மே மதுரை மே ரஹத்தி ஹூம் அப்படி சொல்லணும். அப்புறம் உடனே வயசு சொல்கிறேன் பாருங்கள், மே 20 வருஷ காகும், நான் 20 வயது உடையவன், பிறந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. மே 20 வருஷ காகும். இந்த கா போடலை என்ன தப்பாக போய்டு வாக்கியம். மே 20 வருஷம் ஹூன்னு வரக்கூடாது. மே 20 வருஷ காகும் ஆண்பாலாக இருந்தால். பெண்பாலாக இருந்தால் மே 20 வருஷ கீ ஹூம். பெண்பால் 20 வருஷ கீ ஹூம். ரைட். மே பிஎஸ்சி ஃபைனல் படுத்தா ஹூம். 20 வயசில் பிஎஸ்சி ஃபைனலாக கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். கரெக்டு தானே? 15 வருஷத்தில் எஸ்எல்சி, 17 +2 முடிக்கணும். அப்புறம் 3 வருஷம் பிஏ பிஎஸ்சி பிகாம் ஏதாவது ஒன்று. அப்போது
20வது வயசில் ஃபைனல் தானே படிக்கணும். அதனால் நம்ம பிஎஸ்சி ஃபைனல் படுத்தாகும். நீங்கள் பிஎஸ்சின்னா அது என்ன மேஜர்னு நீங்கள் சொல்லலை, அது உங்களுக்கு இஷ்டப்படி ஏதாவதுன்னு வச்சுக்கிறேங்க. நீங்கள் பேசும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கும்போது நான் மை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபைனல் படுத்தாகும், மை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், மை பிஎஸ்சி என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஏதாவது ஒன்று மை பிஎஸ்சி ஃபைனல் படுத்தாகும். இப்போ இந்த 4 வாக்கியத்தை நான் இன்னொரு வெறும் ஹிந்தி மட்டும் படிக்கிறேன். நீங்கள் என் பின்னாலேயே படித்து பழகுங்களேன். मेरा नाम गणेश है, मैं मदुरई में रहता हूँ, मैं 20 वर्ष का हूँ, मैं बीएससी ஃபைனல் படுத்தா हूँ. இது நான் படிக்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். இப்போ நான் பேசுகிற மாதிரி சொல்கிறேன், கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன், கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன். मेरा नाम गणेश है, मैं मदुरई में रहता हूँ, मैं 20 वर्ष का हूँ, मैं बीएससी ஃபைனல் படுத்தா हूँ. இது பேசுகிற மாதிரி இல்லையா, ஸ்பான்டேனியஸாக இயற்கையாக சொல்லணும் இல்லையா, படிக்கிற மாதிரி புக்கிஷ் நாலேஜோடு பேசுகிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா. ரைட். மேரே பிதாஜி பிராத்தியாபக் ஹேன். இப்போ அத்தியாபகன்னா ஆசிரியர், பிராத்தியாபகன்னா பேராசிரியர். கல்லூரி ஆசிரியர்களுக்கு என்ன சொல்கிறோம், பேராசிரியர் பேராசிரியை. மேரே பிதாஜி பிராத்தியாபக் ஹேன், என்னுடைய தந்தையார் பேராசிரியர், பெருமைக்குரிய ஆசிரியர், பெரிய ஆசிரியர்னு அர்த்தம். मेरे 2 भाई और 1 बहन हैं. இப்போ எனக்கு 2 சகோதரர்களும் 1 சகோதரியும் இருக்கிறார்கள். இப்போ நல்லா கவனிங்க இந்த வாக்கியத்தை. முझे எனக்கு 2 भाई और 1 बहन हैं, கரெக்டாக தானே இருக்குது. எனக்கு 2 சகோதரர்களும் 1 சகோதரனும் இருக்கிறார்கள். நீங்கள் முझेன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னு அர்த்தம். ஏன், உறவு முறை உறுப்பு முறை வரும் பொழுது எழுவாயுடன் கோக்கு பதிலாக கே சேர்க்க வேண்டும். எப்படி ரூல் சொல்கிறேன். இப்போ உறவு முறை உறுப்பு முறை வரும் பொழுது எழுவாயுடன் கோக்கு பதிலாக கே சேர்க்க வேண்டும். அப்போது முझेன்னு சொல்கிறத விட மேரேன்னு தான் சொல்லணும், அதான் கரெக்டு. தசரத் கே 3 ராணியா थी, தசரத் கே 4 பேட்டே थे, தசரதனுக்கு 4 புதல்வர்கள் இருந்தார்கள். அப்போ யுக்கு என்ற அர்த்தம் கோ என்ற யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும் இலக்கண விதிப்படி கே தான் சேர்க்கணும். அதனால் இந்த வாக்கியம் இப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள். மேரே 2 भाई और 1 बहन हैं, मेरे बड़े भाई अभियंता हैं. இப்போ அபியந்தானா வேறு ஒன்றும் இல்லை, இன்ஜினியர். மேரே படே பாயி, என்னுடைய அண்ணா, என்னுடைய அண்ணன் இன்ஜினியர். मेरा छोटा भाई पढ़ रहा है, என்னுடைய சிறிய சகோதரன் பட் ரஹா ஹே, படித்து கொண்டிருக்கிறான். இந்த ரஹா ரஹே ரஹி வந்தால் ஐஎன்ஜின்னு நினச்சிக்கிறேங்க, இங்கிலீஷ் ஐஎன்ஜி, அதாவது கொண்டு என்ற அர்த்தம் வரணும். இந்த வாக்கியத்தில் பட் என்பது வினைப்பகுதி அப்படியே பயன்படுத்து பார்த்தீங்களா. பட் ரஹா ஹே படித்து கொண்டிருக்கிறான், ஜா ரஹா ஹே போய்கொண்டிருக்கிறான், ஆ ரஹா ஹே வந்து கொண்டிருக்கிறான், खा रहा है சாப்பிட்டு கொண்டிருக்கிறான், लिख रहा है எழுதி கொண்டிருக்கிறான், सो रहा है தூங்கி கொண்டிருக்கிறான். சில பேர் பாடிக்கிட்டே இருப்பான் பொழுதுனைக்கு. गा रहा है பாடிக்கொண்டிருக்கிறான். இப்போ மேரா சோட்டா பாயி பட் ரஹா ஹே, என்னுடைய சிறிய சகோதரர், அதாவது தம்பின்னு அர்த்தம். பின்ன ஏன் சார் தம்பின்னு சொல்லாமல் சிறிய சகோதரன்னு சொல்கிறீங்கன்னா, சோட்டானா சிறிய, பாயின்னா சகோதரன், ரெண்டுக்கும் சேர்த்து தமிழில் தம்பின்னு சொல்லிக்கலாம். அப்போ தம்பிக்கு தனியாக ஒரு வார்த்தை ஹிந்தியில் இல்லையான்னு கேட்காதீங்க. அனுஜன்னா தம்பி, அதான் ராமானுஜம்னு சொல்கிறோம். அனுஜன்னா தம்பி, ராமானுஜன்னா ராமனுடைய தம்பின்னு அர்த்தம். இப்போ ராமானுஜனா யாரை குறிக்கும் சொல்லுங்கள், பரதனை குறிக்குமா, சத்ருகனனை குறிக்குமா, குறிக்கணும். ஆனால் ராமானுஜன்னா லக்ஷ்மணனை தான் குறிக்கும். ஆனால் அவ்வளவு நெருக்கம் ராமனோடு. மேரா சோட்டா பாயி பட் ரஹா ஹை. இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்குறார், என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறவர் கேட்குறார், ஏன் சார் டா கீழே புள்ளி வச்சுருக்கீங்கன்றார். என்ன சார் எல்லோரும் பொட்டை மேலே வச்சுக்குவாங்க, நீங்கள் ஹிந்தியில் மட்டும் கீழே வைக்கிறீங்களேன்றார். பட் ரஹா ஹே என்னென்ன காரணம்னு சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கிறேங்க. இந்த டானா வரிசை கொஞ்சம் சொல்லி பாருங்கள். ட ட ட ட, இது 4வது டானா தானே, 4th டா தானே. அப்போது புள்ளி வச்சுட்டோம்னா உச்சரிப்பு பாதியாக குறைஞ்சிருதுன்னு அர்த்தம். நீங்கள் இதனால் இந்த புள்ளி வைக்கலாம் பட் பயமுறுத்தக்கூடாது, அப்படி உச்சரித்து பாதி சாதாரணமாக உச்சரிங்க. பட் ரஹா ஹே, அந்த புள்ளி வைக்கிறது சாதாரணமாக உச்சரிங்க, இயற்கையான உச்சரிப்பு வேண்டான்னு சொல்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கோம். பட் ரஹா. அதே மாதிரி மேலே பாருங்கள்,
மேரே படே பாய், படே படே கீழே புள்ளி வச்சுருக்கோம் பாருங்கள். இது கற்றுக் கொடுக்கும்போது எப்படி கற்றுக் கொடுக்குறோம்? டட்டா, டிட்டி, டுன்றோம். அதாவது அடித்தொண்டையிலேருந்து சொல்கிறோம். டா டா, வடை, போடா, அந்த மாதிரி உச்சரிப்பு வருது இல்லையா, டா. ஆனால் அந்த புள்ளி வச்சுட்டோம்னா பாதி உச்சரிப்பை தான் சொல்லணும். படே, பார்த்தீங்களா? மேரே படே பாய், பட்டே பாயின்னு சொல்லக்கூடாது. பெரிய சோதரன் கோபிச்சுட்டு போயிடுவான். मेरे बड़े भाई अभियंता हैं, मेरा छोटा भाई पढ़ रहा है, रमा मेरी छोटी बहन है. இப்போ ஒன்று சொல்ல போகிறேன். பெஹன்ன்ற வார்த்தை பாருங்கள், நான் எப்படி உச்சரித்தேன் யாராவது கவனிச்சிங்களா? ப ஹா நா, பகன்னு சொல்லலை நான், பகன்னு சொல்லலை நான். என்ன சொல்லியிருக்கேன்? பெஹன். அதை பானாவே பேனா மாதிரி ஆக்கி சொல்லியிருக்கேன். ஹிந்தியில் ஒரு எழுத்துக்கு பக்கத்தில் ஹா வந்ததுன்னா அந்த ஹாவுக்கு முன்னால் இருக்கிற எழுத்து இருக்கேன், அது கொஞ்சம் மேலே கொம்பு போட்ட எழுத்து மாதிரி உச்சரிக்கணும். ஃபுல்லாக கொம்பு போட்ட மாதிரி உச்சரிக்கக்கூடாது, பாதி தான். பெஹன். எப்படி? பெஹன். ரமா மேரி சோட்டி பெஹன் ஹே. இதெல்லாம் உச்சரிக்கின்ற தத்துவங்கள், அடிப்படை தத்துவங்கள்னு சொல்ல முடியாது, ஃபேக்ட்ஸ். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பேசும்போதோ அல்லது எழுதும்போதோ தப்பு பண்ண மாட்டோம். நான் ஒரு சமயம் கிளாஸில் டிக்டேட் பண்ணும்போது பெஹன் சொன்னோன்னா ஒருத்தன் பேஹன் போட்டான். அப்புறம் நான் திருத்தினேன். அப்புறம் அவன் கேட்குறான், என்ன சார் நீங்கள் பெஹன் சொன்னீங்க, அப்புறம் பேனா தப்பு போடுறீங்கன்னா. அப்பா உச்சரிப்பு அந்த மாதிரி தான் உச்சரிக்கணும், எழுதும்போது அப்படி எழுதக்கூடாதுன்னு. அதனால் நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா 4 பேருக்கு நீங்கள் சொல்லலாம் இல்லையா? ரமா மேரி சோட்டி பெஹன் ஹே. சோட்டி பெஹன் என்ன அர்த்தம்? தங்கச்சின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. மேரே ஜீவன் கா உத்தேஷ்ய வக்கீல் பன்னா ஹே. இப்போ ஆத்ம பரிச்சயம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்னுடைய வாழ்க்கையின் நோக்கம் வக்கீல் ஆவது. சில பேர் வக்கீல் ஆகணும்னு நினைக்கிறான், சில பேர் டாக்டர் ஆகணும், சில பேர் இன்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறான். ஒரு நோக்கம் வச்சுக்கிட்டு தானே வாழ்க்கையில் வளர வேண்டி இருக்குது. சில பேர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், அமெரிக்காவுக்கு போகணும், கனடாவுக்கு போகணுன்றான். மேரே ஜீவன் கா உத்தேஷ்ய வக்கீல் பன்னா ஹே. வக்கீல் தான், தமிழ்லேயும் வக்கீல் சொல்கிறோம், ஹிந்திலேயும் வக்கீல் தான். என்னுடைய ஜீவன்னா வாழ்க்கை, வேறு ஒன்றும் இல்லை. இந்த ஜீவன்ற வார்த்தை பாருங்கள், ஹிந்தியில் எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்க. இந்த வாழ்க்கையை ஒழுங்காக வாழ்ந்தால் தான் ஜீவன், இல்லைன்னா அந்த எடுத்துருங்க, காடு மாதிரி ஆகிடும் வாழ்க்கை. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்னார் வள்ளுவர். முறைப்படி வாழணும், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளையடிக்கக்கூடாது, கள்ள நோட்டு அச்சடிக்கக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது. அப்படிலாம் பண்ணாமல் இருந்தால் அது ஜீவன். இதெல்லாம் பண்ணோம்னா அது காடு தான். மேரே ஜீவன் கா உத்தேஷ்ய. இந்த உத்தேஷ்யன்ற வார்த்தை கோனிங்க, தானாவுக்குள்ளே ஒரு சின்ன கோடு போட்டோம், அது இது. உத்தேஷ்யன்னா நோக்கம், எய்ம். மேரே ஜீவன் கா உத்தேஷ்ய வக்கீல் பன்னாக. இப்போ நான் இந்த மறுபடியும் மேலேருந்து ஒரு படிக்க போகிறேன் பாருங்கள். மேரே பிதாஜி பிராத்தியாபக் ஹே. இப்போ நல்லா கவனிங்க, பிதா, மேரே பிதா பிராத்தியாபகன்னு சொன்னால் தப்பு கிடையாது. ஆனால் மரியாதை கொடுக்குறோம். மேரே பிதாஜி, என்னாலே மரியாதை. சில பேர் என்ன சொல்லுவான், மேரா பிதா பிராத்தியாபக் ஹேம்மா, இல்லையா? அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? எங்கள் அப்பா வாத்தியார், மரியாதை இல்லாமல் பேசுகிறேன்னு அர்த்தம். மேரே பிதாஜி, மேரி மாதாஜி. இந்த அப்பாவை அம்மாவையும் சொல்லும்போது ஜின்னு சேர்த்து சொல்லணும். அது ஒரு நல்ல பழக்கம், அதான் பண்பு இல்லையா? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், அது மறக்கவே கூடாது. मेरे पिताजी प्राध्यापक हैं, मेरे 2 भाई और 1 बहन हैं, मेरे बड़े भाई अभियंता हैं, मेरा छोटा भाई पढ़ रहा है, रमा मेरी छोटी बहन है, मेरे जीवन का उद्देश्य वकील बनना है. இதெல்லாம் இப்போ படிக்கிற மாதிரி படிச்சிட்டேன். இப்போ பேசுகிற மாதிரி பேசட்டுமா? मेरे पिताजी प्राध्यापक हैं, मेरे 2 भाई और 1 बहन है, मेरे बड़े भाई अभियंता हैं, मेरा छोटा भाई पढ़ रहा है, रमा मेरी छोटी बहन है, मेरे जीवन का उद्देश्य वकील बनना है. இப்போ நான் இந்த பேசின வாக்கியம்லாம் ஏதாவது கேப் இருந்ததோ ஊடால இல்லை, அது ஸ்பான்டேனியஸாக வரணும் வாக்கியம். நீங்கள் பேசி பழகிட்டீங்கன்னா அப்படியே உச்சரித்து நல்லா பழகிக்கலாம். मैं साइकिल से विद्यालय जाता हूँ, நான் சைக்கிளில், வித்யாலயனா பள்ளிக்கூடம், ஸ்கூல், ஜாத்தா हूँ பள்ளிக்கூடத்துக்கு போகிறேன். मैं सुबह जल्दी उठता हूँ, நான் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறேன். எத்தனை மணிக்குன்னு சொல்லலை பார்த்தீங்களா? 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் இருக்கிறான், 7 மணிக்கு எழுந்திருக்கிறவன் இருக்கிறான். ஆனால் சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்திருப்பவன் தான் உடம்பை நல்லா வச்சுருக்கிறான்னு அர்த்தம்.
5:30 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு 5 மணி 5:30 மணிக்கு எந்திரிச்சு பழக்கம் படுத்திக்கிட்டிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் பல வெற்றிகளை குவிப்பீர்கள். ரொம்ப நேரம் தூங்குறவன் ரொம்பவே இழப்பான். தயவு செய்து இந்த பழக்கத்தை மேற்கொண்டு என்ன வெற்றி கிடைக்குதுன்னு நீங்களே அனுபவித்து பாருங்கள். மே சுபா ஜல்தி உட்டாகும். சுபன்னா காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறேன். மே ஸ்நான் கர்த்தாகும் और भगवान की कृपा के लिए उसका धन्यवाद करता हूँ. எப்படி பாருங்கள், ஆண்டவனை மறக்கவே இல்லை. மே ஸ்நான் கர்த்தாகும், நான் குளிக்கிறேன். அவர்னா எண்டுன்னு அர்த்தம். பகவான் கி கிருப்பா கேலி, ஆண்டவனுடைய கருணைக்காக உஸ்கா தன்யவாத் கர்த்தா, அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன சார் பகவான்னா கடவுள், உஸ்கான்னா ஒருமையில் கொடுத்துருக்குறாங்க, அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லணும். நீங்கள் அவருக்குன்னு சொல்கிறீங்கன்னா அப்போ நான் மரியாதைக்காக சொல்லியிருக்கேன் இல்லையா? கடவுளுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசியிருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துகிறேன், அவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா ஆண்டவன் எல்லாருக்கும் பரிச்சயமானவர், ஒருமையிலே பேசுகிறோம். தன்யவாத், தன்யவாதன்னா நன்றின்னு அர்த்தம். தேங்க்ஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லணும் இல்லையா? அந்த வாவோட இது சேர்த்துக்கணும், தன்யவாத். मैं स्नान करता हूँ और भगवान की कृपा के लिए उसका धन्यवाद करता हूँ. அதாவது நான் குளிச்சுட்டு ஆண்டவனை கும்பிடுறேன்னு அர்த்தம். அடுத்தது பாருங்கள், मैं बड़ों का आदर करता हूँ, நான் பெரியவர்களுக்கு மரியாதை செய்கிறேன். கா ஆதர் கர்த்தாவுன்னா இக்கு மரியாதை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம். கான்னா உடையன்னு ஒரு அர்த்தம் இருக்குது, ஆனால் ஆதருக்கு முன்னாடி கா வந்தால் இக்குன்னு அர்த்தத்தில் வருது. மே படோங்கா ஆதர் கர்த்தாகும், நான் பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறேன். और छोटों से प्यार, சிறுவர்களிடம் அன்பு செலுத்துகிறேன். பியார்னா அன்பு. மறுபடியும் படிப்போம் மேலேருந்து. मैं साइकिल से विद्यालय जाता हूँ, मैं सुबह जल्दी उठता हूँ, मैं स्नान करता हूँ और भगवान की कृपा के लिए उसका धन्यवाद करता हूँ. मैं बड़ों का आदर करता हूँ और छोटों से प्यार. இந்த படோ சோட்டோ ரெண்டு வார்த்தையும் கவனிங்க. படோன்னா பெரியவர்கள் ப்ளூரலில் வரும் பொழுது ஓ உச்சரிப்பு வரணும். படோ ஓ உச்சரிப்பு வருது இல்லையா, அதே மாதிரி சோட்டோ ஓ உச்சரிப்பு. ஆகையினால எப்போ இந்த ஓ உச்சரிப்பு அடுத்து ஒரு வேற்றுமை உபர் இருக்கோ அந்த ஓ உச்சரிப்பு பன்மையை குறிக்கிறதுன்னு அர்த்தம். இப்போ இது நான் படிக்கிற மாதிரி படிச்சிருக்கேன், பேசுகிற மாதிரி படிக்க போகிறேன் பாருங்கள். मैं साइकिल से विद्यालय जाता हूँ, मैं सुबह जल्दी उठता हूँ, मैं स्नान करता हूँ और भगवान की कृपा के लिए उसका धन्यवाद करता हूँ, मैं बड़ों का आदर करता हूँ और छोटों से प्यार. என்ன ரொம்ப வேகமாக படிச்சுட்டேன்னா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்களேன், அப்படியே நீங்களும் பேசி பழகிக்கலாம். मेरी मातृभाषा तमिழ் है, என்னுடைய தாய்மொழி தமிழ். परंतु, परंतुன்னா ஆனால், मैं हिंदी भी जानता हूँ, நான் ஹிந்தியையும் அறிந்திருக்கிறேன் அர்த்தம் இல்லையா? இங்கிலீஷில் ஒரு அழகான ஒரு வாக்கியம் இருக்குது, இஃப் எ பர்சன் நோஸ் 2 லாங்குவேஜஸ் ஹீ இஸ் ஈக்குவல் டு 2 பர்சன்ஸ்னு. அதனால் நீங்கள் எத்தனை மொழியை கற்றுருக்கீங்களோ அத்தனை மனிதர்களுக்கு சமம்னு அர்த்தம். मैं भारतीय हूँ, आई एम एन इंडियन, मैं भारतीय हूँ, मैं अपने सभी देशवासियों से प्यार करता हूँ, நான் என்னுடைய எல்லா நாட்டு நண்பர்களை, தேஷ்வாசினா நாட்டில் வசிப்பவர்களை, நாட்டில் வசிப்பவர்களை எல்லோருக்கும் அன்பு செலுத்துகிறேன். பியார் கர்த்தாகும், எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துகிறேன். ஐ லவ் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் மை கண்ட்ரி. எவ்ரி ஒன், ஈச் ஒன் சொல்கிறோம் இல்லையா, எல்லா இடத்துலையும் ஐ லவ் எவரிபடின்ற மாதிரி. மே சதா ஹரேக் கே பிரதி ஈமான்தார் பனா ரஹனா சாஹத்தா, இது இவருடைய நோக்கம். நான் சதானா எப்பொழுதும், ஹரேக் கே பிரத்தினா ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொருவர் மீதும், ஒவ்வொருவரை அனுசரித்தும், ஈமான்தார் என நாணயமுள்ளவனாக, ஆனஸ்ட், பனா ரஹனா சாஹத்தாகும், அதாவது நான் யார் கூட பழகினாலும் அவரோட சின்சியராக பழக விரும்புகிறேன், ஆனஸ்ட்டாக பழக விரும்புகிறேன்னு அர்த்தம். ஏமாத்துறேன்னு அர்த்தம் கிடையாது இல்லையா? ஈமான்தாருக்கு ஆப்போசிட் தெரியுமா? பே ஈபான், நாணயம், அதாவது நன்றி கெட்டவன், ஏன்னா இன்சின்சியர், அந்த மாதிரி பே ஈபான். இப்போ
மேலே இருந்தோட படிப்போம். मेरी मातृभाषा तमिल है परंतु मैं हिंदी भी जानता हूँ. मैं भारतीय हूँ. मैं अपने सभी देशवासियों से प्यार करता हूँ. मैं सदा हर एक के प्रति ईमानदार बना रहना चाहता हूँ. चाहता हूँ ना விரும்புகிறேன். இப்போ பேசுகிற மாதிரி சொல்லுவோமே, मेरी मातृभाषा तमिल है परंतु मैं हिंदी भी जानता हूँ. मैं भारतीय हूँ. मैं अपने सभी देशवासियों से प्यार करता हूँ. मैं सदा हर एक के प्रति ईमानदार बना रहना चाहता हूँ. இப்போ சகாயக் கிரியாயே, கிரியா ஒருமை, கிரியாயே பன்மை, துணை வினைகள் சக், சுக், லக், தே, பா, சாக், பட், ஹோ, கர், ரஹ, ஜா என்பவை இறுதியில் துணை வினைகளாக பயன்படும். இறுதியில்னா இதில் வாக்கியத்தின் இறுதியில்னு அர்த்தம். சக், சக் என்னும் துணை வினை முடியும் கூடும் என்ற பொருளில் வரும். இங்கிலீஷில் கேன், CAN கேன். அப்போ முடியும், ஐ கேன் கோ, ஐ கேன் ஜம்ப், ஐ கேன் வாக், இந்த மாதிரி வருது இல்லையா. அப்போ இந்த சக் வரும் பொழுது முடியும் என்ற அர்த்தத்தில் அந்த வாக்கியம் பொருள் தரும். மே 5 கிலோமீட்டர் சல் சக்தா ஹூ, நான் 5 கிலோமீட்டர் நடக்க முடியும். நீங்கள் என்னால் நடக்க முடியும்னு கூட சொல்லிக்கலாம். ஹம் கிரிக்கெட் கேல் சக்கேங்கே, எதிர்காலத்தில் நாங்கள் கிரிக்கெட் விளையாட முடியும். தும் கித்னே பஜே உட் சகோகே, நீ எத்தனை மணிக்கு எழுந்திருக்க முடியும். ஓ அச்சி தர கா சக்தி ஹே, அவள் நன்றாக பாட முடியும். வே ஏ காம் கர் சக்தே ஹே, அவள் இந்த வேலை செய்ய முடியும். ஓகே, சக்கன்னா முடியும். சுக்குன்னா, சுக் என்னும் சொல் பணி முடிவுற்றதை குறிக்கும். ஒரு வேலை, பணியன்னா வேலை, ஒரு வேலை கம்ப்ளீட்டாக முடிஞ்ச பிற்பாடு தான் இனிமேல் அந்த வேலையை நம்ம செய்ய மாட்டோம். சுக் என்பது காரியம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதை குறிக்கும்னு வச்சிங்களேன். மை நாடக் தேக் சுக்கா, நான் நாடகத்தை பார்த்து முடித்தேன், மறுபடியும் பார்க்க மாட்டேன்னு அர்த்தம். ஹம் லோக் நாடக் தேக் சுக்கே, ஹம் லோக் என்னன்னு அர்த்தம், நான் ஒருத்தன் மட்டும் இல்லை, நாங்கள் 4-5 பேருன்னு அர்த்தம். லோகன்னா மக்கள்னு அர்த்தம். ஹம்னா நாங்கள், நாம் மக்கள்னு சொல்லக்கூடாது. பேசுகிறவங்க ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க சார்பால் ஒருத்தர் சொல்கிறாரு. ஹம் லோக் நாடக் தேக் சுக்கே, நாங்கள் நாடகம் பார்த்து முடித்தோம். தும் கல் கா பாட் லிக் சுக்கே, நீ நேற்றைய பாடத்தை எழுதி முடித்தாய். எழுதி முடித்தாயான்னா கியா போட்டுக்கணும். கியா தும் கல் கா பாட் லிக் சுக்கே, ரைட். ஓ கானா பனா சுக்கி தீ, அவள் உணவை சமைத்திருந்தாள், சமைத்து முடித்திருந்தாள், அப்படி வச்சுக்கோ. சமைத்து முடித்திருந்தாள்னா இனிமேல் சமைக்க மாட்டான்னு அர்த்தம். வே போல் சுக்கே தே, நான் அவர் பேச்சை கேட்கணும்னு போயிருந்தேன், அதுக்குள்ளே அவர் பேசி முடிச்சிருந்தார்ப்பா. வே போல் சுக்கே தே, அவர் பேசி முடித்திருந்தார். இப்போ பாருங்கள், ஒரு படிக்கிறேன். மே நாடக் தேக் சுக்கா, हम लोग नाटक देख चुके. तुम कल का पाठ लिख चुके. वो खाना बना चुकी थी. वे बोल चुके थे. மூணாவது லக் என்றால் தொடங்கு என்று பொருள். அதாவது பிகின் என்ற அர்த்தத்தில் லக் வருது. மே பி ஹிந்தி சீக்னே லகுங்கா, நான் கூட ஹிந்தி கற்றுக்கொள்ள தொடங்குவேன். ஹம் தேக்னே லகே, நாம் பார்க்க தொடங்கினோம், பாஸ்ட் டென்ஸ். ஓ 8 பஜே ஹி சோனே லக்தா ஹே, அவன் 8 மணிக்கே தூங்கத் தொடங்குகிறான். சிடியா சபேரே சஹக்னே லக்தி ஹே, பறவைகள் காலையில் கூவ ஆரம்பிக்கின்றன. அத்தியாபக் 10 பஜே பாட் படானே லகே, ஆசிரியர் 10 மணிக்கு பாடம் கற்றுக் கொடுக்க தொடங்கினார். வே ஹஸ்னே லகே, அவர்கள் சிரிக்கத் தொடங்கினார்கள். அப்போ தொடங்குன்ற அர்த்தத்தில் தான் லகு பயன்படும். நாலாவது தே. தே என்பது விட்டுவிடு என்ற பொருளில் வரும். சாதாரணமான அர்த்தம் என்ன தெரியுமோ, தேன்னா கொடுன்னு அர்த்தம். ஆனால் துணை வினையாக வரும் பொழுது இதனுடைய மீனிங் கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் ஆயிடுது. தேன்னா விட்டுவிடு, கொடு எங்கே இருக்குது, விட்டுவிடு எங்கே இருக்குது. இப்போ உதாரணம் பாருங்கள், முஜே ஜானே தோ. இப்போ தே என்பது தோவாக மாறி இருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. முஜே ஜானே தோ, என்னை போக விடு என்ற அர்த்தம். போக விட்டு விடுன்னு சொல்லக்கூடாது. முஜே ஜானே தோனா லெட் மீ கோ, என்னை போக விடு, டைம் ஆயிடுச்சு நான் போகிறேன்னு சொல்கிறோம் இல்லையா. முஜே ஜானே தோ.
உஸ்னே முஜ்ஜுக்கோ சோனே நஹீ தியா, அவன் என்னை தூங்க விடவில்லை. பாஸ்ட் டென்ஸில் தேவுக்கு பாஸ்ட் டென்ஸ் ஆண்பால் ஒருமை தியா, தியே, தி, தி, தியா, தியே, தி, தி. ஆண்பால் ஒருமை, ஆண்பால் பன்மை, பெண்பால் ஒருமை, பெண்பால் பன்மை. உசே பாகர் ஜானே தீஜியே, மரியாதையாக சொல்கிறோம். தோன்னா மரியாதை இல்லை, தீஜியேன்னா மரியாதை. அவனை வெளியே போக விடுங்கள். ஜரா ஹமே அக்பார் பட்னே தோ, கொஞ்சம் எங்களை இந்த பேப்பர் படிக்க விடேன் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ மறுபடியும் படிக்கணும் பாருங்கள். முझे जाने दो, मुझे पढ़ने दो, मुझे लिखने दो, मुझे सुनने दो. இல்லையா, டிவியில் நல்ல ப்ரோக்ராம் பார்க்கணும். मुझे देखने दो, ரேடியோவில் நல்ல பாட்டு வருது. मुझे सुनने दो, मुझे सोने दो, தூங்க விடு. இந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம் இல்லையா. அந்த ஜானே என்பது இதில் என்ன இம்பார்ட்டன்ட்னு கேட்டிங்கன்னா, வெர்போட நே சேர்ந்து ஜானே, ஆனே, खाने, बैठने, लिखनेன்னு வரணும். உஸ்னே முஜ்கோ சோனே நஹீ தியா, அவன் என்னை தூங்க விடவில்லை. உசே பாகர் ஜானே தீஜியே, அவனை வெளியில் போக விடுங்கள். ஜரா, அந்த ஜானாக்களை புள்ளி இருக்கிறனால இஜட் மாதிரி உச்சரிக்கணும். ஜரா, ஜரா ஹமே அக்பார் பட்னே தோ. ஓகே. பானா, இது 5வது பாருங்கள். பானானா பெறுதல்னு அர்த்தம். பெற, இயல, அடைய என்ற பொருள்களில் வரும்.